உலகெல்லாம் பரவி வாழும் என் தமிழ்ச் சொந்தங்கள் அனைவருக்கும் தாய்மொழி நாளிலே என் வணக்கங்களை கூறி, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவர் ஐயன் வள்ளுவரை தொழுது, செயலாளர் பாவேந்தர் பாரதிதாசனை வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் நுழைகிறோம். ஒரு அருமையான கவியரங்கத்தை இன்றைக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா உங்களுக்காக அமைத்து கொடுத்திருக்கிறது. தலைப்பு அருமையான தலைப்பு. தாய்மொழியாம் தமிழை வணங்குவோம், மொழியை வணங்குவோம், தமிழை வணங்குவோம் என்று முழங்க இங்கே கவிஞர்கள் ஏராளம் ஏராளம் உண்டு. தமிழை வணங்குவோம் என்று முழங்க இங்கே கவிஞர்கள் ஏராளம் ஏராளம் உண்டு. கவிஞரிடமோ வார்த்தைகளுக்கு பஞ்சமில்லை, சொற்களுக்கு பஞ்சமில்லை, கவிதை வரிகளுக்கும் பஞ்சமில்லை, சொல்ல திறமான எண்ணம் உண்டு. இத்தகைய ஒரு நிகழ்ச்சியிலே இந்த நிகழ்ச்சியின் தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய சீர்மிகு ஆசிரியர் விருது பெற்ற, கவிஞர் திலகம் விருது பெற்ற, பல்வேறு விருதுகளை பெற்ற திருமதி து. பவானி தனஞ்சயன் அவர்கள் தலைமையேற்கவர்களாக அவர்களை வருக 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 என்று வரவேற்கிறேன். உலக சாதனை கவியரங்கம் 100 நிகழ்ச்சிகளிலே 75 நிகழ்ச்சிகளை முடித்துவிட்டு 76வது நிகழ்ச்சியை இன்றைக்கு நாம் சந்திக்க இருக்கிறோம். இந்த 100 கவியரங்கங்களுடைய நாயகியாக இருக்கக்கூடிய திருமதி பவானி தனஞ்சயன் அவர்கள் இன்றைக்கு இந்த கவியரங்கிலே தலைமை பொறுப்பேற்று சிறப்புற நடத்தி தர இருக்கிறார்கள். அருமையான கவிஞர், எண்ணற்ற கவிதைகளை இதுவரை வழங்கி இருப்பவர். நீராறும் கடலுடுத்த என்று தமிழ்த்தாய் வாழ்த்தின் முதல் 2 சொற்களை எடுத்து அதை தன் நூலுக்கு தலைப்பாக வைத்து ஒரு நூலை படைத்து கொடுத்தவர் திருமதி பவானி தனஞ்சயன் அவர்கள். அத்தகைய சிறப்பு வாய்ந்த ஒரு கவிஞர் தான் இன்றைக்கு இந்த கவியரங்கத்துடைய தலைமை பொறுப்பேற்றிருக்கிறார். அவரை வருக வருகவென்று வரவேற்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்காக தமிழ்நாட்டின் எண்ணற்ற பகுதிகளில் இருந்து இணைந்திருக்கிறார்கள். கோயம்புத்தூரில் எஸ். ராமகிருஷ்ணன், பழனியிலிருந்து முனைவர் நா. மாசித்துறை, சேலத்திலிருந்து முனைவர் ச. மீனாட்சி, தென்காசியிலிருந்து தமிழ் மகள் சோ. சாந்தா, காஞ்சிபுரத்திலிருந்து திருமதி மா. காந்திமதி அம்மையார், திருச்சியிலிருந்து சு. எழிலரசி அம்மையார், சீர்காழிபுத்தூரிலிருந்து திருமதி ரேவதி கணேசன் என பலரும் இணைந்திருக்கக்கூடிய இந்த கவியரங்க நிகழ்விலே அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியை மிகச் சிறப்பான முறையிலே சங்கத்தமிழ் தொலைக்காட்சியிலே வலையேற்றம் செய்து நம்மோடு எப்போதும் உடனிருந்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அம்மையார் திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களுக்கு வணங்கி, தமிழருவி வானொலி வழியாக உலகெங்கிலும் இருக்கக்கூடிய தமிழ் செவிகளுக்கு வானொலியில் தவழ விட்டுக் கொண்டிருக்கக்கூடிய வானொலி இயக்குநர்கள் தமிழ்வேல் நயனவிஜயன் மற்றும் தமிழ்ச்சுடர் சசிகலா நயனவிஜயன் ஆகிய இருவரையும் வணங்கி, அவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்று இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய, கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கெல்லாம் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா சார்பில் எங்களது வரவேற்பை அளித்து நிகழ்ச்சிக்குள் நுழையலாம். இப்போது தலைமை பொறுப்பேற்று சிறப்பாக கவியரங்கை வழி நடத்துவதற்காக அம்மையார் திருமதி து. பவானி தனஞ்சயன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். எந்த ஒரு காரியத்தையும் எடுத்த காரியத்தை முடிக்காமல் விடமாட்டேன் என்கிற திடமான மன உறுதி பெற்றவர். இன்றைக்கு தமிழை வணங்குவோம் என்று கவியரங்கத்தை வழிநடத்த தலைமை தாங்கிட வருகை புரிந்திருக்கிறார்கள். வாருங்கள் அம்மா, வாருங்கள். நீராறும் கடலுடுத்த நிலமடந்து கீழொழுகும் அந்த ஏழொழுகக்கூடிய எங்கள் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் மங்கையே வருக வருக வருக.
என்று கூறி இடம் சாரி. நன்றி, வணக்கம். நன்றிகள் ஐயா. தித்திக்கும் தேன் தமிழ் திக்கட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கு முதற்கண் வணக்கத்தை கூறி அன்னை தமிழை வணங்கி ஐயன் திருவள்ளுவரை தொழுது சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவராம் திருவள்ளுவரை தொழுது செயலாளராம் பாவேந்தரை வணங்குகிறேன். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் ஐயா நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இன்றைய கவியரங்கம் 76வது கவியரங்கம், இக்கவியரங்கத்தில் இணைந்திருக்கும் அத்தனை கவிஞர்களுக்கும் முதற்கண் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய நிகழ்வுகளை எல்லாம் வலையேற்றம் செய்யும் சிவகாமி சந்தோஷம் அம்மா அவர்களுக்கும் மற்றும் அனைத்து செயற்குழு மற்றும் நிலைக்குழு உறுப்பினர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று ஒரு மிகச் சிறப்பான ஒரு கவியரங்கம். தலைப்பு தாய்மொழி நாளை முன்னிட்டு தமிழை வணங்குவோம். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் என்பல் உயிருக்கு நேர் என்று சொல்வார்கள். அத்தகைய தமிழ் நம்முடைய உயிர் மூச்சாக இருக்கின்றது. அத்தகைய தமிழை நாம் அனைவரும் வணங்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு இந்த கவியரங்கமானது தொடங்குகின்றது. இந்த கவியரங்கத்திற்கு முதலில் தலைமை கவியாக என்னுடைய கவிதையை வாசிக்கின்றேன். தமிழை வணங்குவோம். நிலைமண்டில ஆசிரியப்பா. சங்கம் வைத்தே சந்தமாய் வளர்த்தே அங்கம் தங்குமே அனைவரும் மகிழ்ந்திட, இலக்கியம் இசையுடன் இயம்பியே ததும்பிட, நலமுடன் நயங்கள் நன்மை செய்திட, அகிலம் எங்குமே அமுதாய் சுவைத்திட, மகிழ்வாய் பேசுவோம் மகிழ்வுடன் பரப்புவோம், பகலவன் கதிராய் பாரோர் போற்றிடும் புகழும் நன்னுள் பாங்குடன் ததும்பிட, உலகும் செந்தமிழ் உலகம் பற்றிடும், நலமுடன் தமிழை நற்சொல் கொண்டு அள்ளி பாடியே அருந்தமிழ் வளர்த்தே, வள்ளுவன் வழியினில் வழிமுறை அமைத்து செந்தமிழ் வளர்த்தே செம்மையாய் தமிழை பைந்தமிழ் உலகினில் பயின்றிட, பொங்கும் பூங்குணல் பொழிந்திட புசித்து எங்கும் ஏந்தி என் தமிழ் மொழிதனை தரணியில் பரப்பியே தமிழை காத்திடு, பாரதி கனவை பாரினில் இயம்பி சாரதி கவியை சால்புடன் பயின்று நற்றமிழ் நவின்று நல்தமிழ் வளர்த்தே, செற்றமிழ் பருகி செம்மையாய் சுவைத்து எங்கும் சொல்வோம் என் தமிழ் புகழை சங்காய் ஓதி செந்தமிழ் சுவைத்தே வணங்குவோம் என்று கூறி முதல் கவிஞராக மாசித்துறை ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். மாசில்லாத குற்றமில்லாத கவிதைகளை தொடுப்பவர் ஐயா அவர்கள். அதற்கு முன்பாக ஆசிரியப்பாவிலே அளித்தீர் கவிதை. ஆசிரியர் என்பதாலோ ஆசிரியப்பாவிலே கவிதை அளித்தீர். ஆசிரியர் என்பதாலோ மயில் போல் இருப்பதால் அகவல் பாய் எடுத்தீர். மயில் என்பதாலோ மயில் போல் இருப்பதால் அகவற்பாய் எடுத்தீர். மயில் என்பதாலோ தமிழின் இசையை தமிழின் இனிமையை எடுத்து கூறினீர். குயில் என்பதாலோ உங்கள் ஊர் பெயர் திருவள்ளூர். உண்மையிலேயே திருவள்ளூர் வந்திருக்கக்கூடும். அதனால்தான் அந்த ஊருக்கு திருவள்ளூர் என்று பெயர் வந்திருக்கக்கூடும். வரவில்லை என்றாலும் பரவாயில்லை. நீங்கள் திருக்குறளை ஓதினாலே அது திருவள்ளுவருடைய ஊராக மாறிவிடும். உங்களுக்காக ஒரு செய்தி சொல்லுகிறேன். இந்த மன்றத்திற்காக அந்த செய்தியை முன்வைக்கிறேன். நீங்கள் இருக்கக்கூடிய திருவள்ளூருக்கு பக்கத்திலே புட்லூர் என்ற ஒரு ஊர் இருக்கிறது. அந்த ஊரிலே ஒரு கோயில் இருக்கிறது. அங்காளம்மன் கோயில் என்று பெயர். நீங்கள் சென்றிருப்பீர்கள். நிறைய பேர் சென்றிருப்பார்கள். சென்னையை சுற்றி இருப்பவர்கள் சென்றிருப்பார்கள். பிரசவ காலத்திலே மகப்பேறு காலத்திலே அங்கே சென்று வணங்கி விட்டு வருவார்கள். நிறைய பெண்கள் வணங்கி விட்டு வருவார்கள் அந்த கோயிலுக்கு சென்று. அந்த கோயிலுக்கு உள்ளே நுழைந்தால் முதலில் இடப்பக்கம் திரும்பியதும் இருக்கக்கூடிய சிலை வள்ளுவருடைய சிலை. அடுத்த முறை சென்று பாருங்கள். வள்ளுவருக்கு எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு அந்த ஊரிலே சிலை வைத்திருக்கிறார்கள். ஏன் வைத்தால் தெரியவில்லை. ஒருவேளை வந்திருக்கலாம். இன்னொரு கதையும் சொல்லுகிறேன்.
திருவள்ளுவரின் துணைவியார் என்று சொல்லக்கூடிய வாசுகி அம்மையாருடைய ஊர் சென்னையை அடுத்துள்ள அரக்கோணத்தை அடுத்துள்ள காவேரிப்பாக்கம் அருகிலே இருக்கக்கூடிய பக்கத்திலே ஒரு ஊர் இருக்கிறது. அந்த ஊர் தான் நம்மளுடைய ஊர் என்று ஒரு செவி வழி கதை இருக்கிறது. ஒருவேளை வள்ளுவர் தன்னுடைய மாமியார் வீட்டுக்கு செல்லுவதாக இருந்திருந்தால் நிச்சயமாக திருவள்ளூர் பக்கமாகத்தான் மயிலாப்பூரில் சென்றிருப்பார். எனவே வந்திருக்க வாய்ப்புண்டு என்று கூறி, அந்த ஊருக்கு அருகிலிருந்து வந்திருக்கிறீர்கள், ஒரு முறை அங்கு சென்று வள்ளுவரை பார்த்துவிட்டு வாருங்கள் என்று கூறி, உங்கள் கவிதை வெகு சிறப்பாக இருந்தது. ஆசிரியப்பாவிலே அழகிய கவிதை கொடுத்தீர்கள். நன்றி அம்மா, நன்றி. தொடரட்டும் கவியரங்கம். நன்றிகள் ஐயா. இப்பொழுது முதல் கவிஞராக மாசித்துரை ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். மாசில்லாத குற்றமில்லாத கவிதைகளை தொடுப்பவர் இவர் தான் மாசித்துரை ஐயா அவர்கள். சீர்மிகு ஆசிரியர், முனைவர், அன்னை தமிழை வணங்க செந்தமிழால் சொல்லெடுத்து சொல்வன்மையால் வணங்க வருகின்றார் ஐயா அவர்களை அன்புடன் வரவேற்கின்றேன். வாருங்கள் ஐயா. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் நாங்களெல்லாம் பிறந்த மாதம் என்று ஒன்று உண்டு. எங்களுக்கெல்லாம் பிறந்த மாதம் ஒன்று உண்டு. ஆனால் உங்கள் பெயரிலேயே ஒரு மாதம் உண்டு. அடுத்த மாதம் வரப்போகிறது. இன்னொரு சில நாட்களிலே வரப்போகிறது. மாசி மாதம். அந்த மாசி சிறப்பையா வாருங்கள். நன்றிங்க ஐயா. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் ஐயன் திருவள்ளுவரை தொழுது செயலராம் பாரதிதாசனை வணங்கி எங்களையெல்லாம் ஏணிப்படியாக உயர்த்தி அழகு பார்த்து கொண்டிருக்கும் ஐயா நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களையும் வணங்கி நம் கவிதைகளை அழகாக வலையேற்றம் செய்து கொண்டிருக்கும் சிவகாமி சண்முக சுந்தரம் அம்மா அவர்களையும் வணங்கி வானொலி இயக்குநர்களான நைனை விஜயன் அம்மா அவர்களையும் வணங்கி ஏனைய கவி ஆளுமைகளையும் வணங்கி பவானி அம்மா அவர்களையும் வணங்கி என் கவிதைக்குள் செல்கிறேன். கவிதையின் தலைப்பு தமிழை வணங்குவோம். தன்மையுடைய தமிழை வணங்குவோம். தன்மை தரும் தமிழ் மொழியை வணங்கிடுவோம். தன்மையுடைய தமிழை வணங்குவோம். தன்மை தரும் தமிழ் மொழியை வணங்கிடுவோம். ஆற்றல் தரும் அன்னை மொழியை வணங்கிடுவோம். அகிலம் போற்றும் இம்மொழியை வணங்கிடுவோம். ஆற்றல் தரும் அன்னை மொழியை வணங்கிடுவோம். அகிலம் போற்றும் இம்மொழியை வணங்கிடுவோம். ஈகை மொழியாம் தமிழை வணங்கிடுவோம். ஈடிலா புகழ் கொடுக்கும் ஈசன் மொழியை வணங்கிடுவோம். ஈகை மொழியாம் தமிழை வணங்கிடுவோம். ஈடிலா புகழ் கொடுக்கும் ஈசன் மொழியை வணங்கிடுவோம். உறவுகள் போற்றும் உன்னத மொழியை வணங்கிடுவோம். உலகில் மூத்த மொழியான தமிழை வணங்கிடுவோம். உறவுகள் போற்றும் உன்னத மொழியை வணங்கிடுவோம். உலகில் மூத்த மொழியான தமிழை வணங்கிடுவோம். காப்பியங்களுக்கு கட்டளகை வகுக்கும் கன்னித்தமிழை வணங்கிடுவோம். காப்பியங்களுக்கு கட்டளகை வகுக்கும் கன்னித்தமிழை வணங்கிடுவோம். புராணங்களில் புதிய கதைகள் புனையும் பூம்புகார் புகழும் புது தமிழை வணங்கிடுவோம். புராணங்களில் புதிய கதைகள் புனையும் பூம்புகார் புகழும் புது தமிழை வணங்கிடுவோம். இலக்கியங்களில் இனிமை புகழும் இசைகளாய் இனிக்கும் தமிழ் மொழியை வணங்கிடுவோம். இலக்கியங்களில் இனிமை புகழும் இசைகளாய் இனிக்கும் தமிழ் மொழியை வணங்கிடுவோம். நிகண்டுகளில் நிதர்சனம் உரைக்கும் நிலவொளி போல குளிரும் நம் தமிழை வணங்கிடுவோம். நிகண்டுகளில் நிதர்சனம் உரைக்கும் நிலவொளி போல குளிரும் நம் தமிழை வணங்கிடுவோம். சித்தர் பாடல்களில் சிந்தனையை எதிர்க்கும் சீர்பெற்ற தமிழை சிந்தனையால் வணங்கிடுவோம். சித்தர் பாடல்களில் சிந்தனையை எதிர்க்கும் சீர்பெற்ற தமிழை நம் சிந்தனையால் வணங்கிடுவோம். அகராதிகளின் அடிச்சுவட்டை அறிவிக்கும் அகர தமிழை அன்புடனே வணங்கிடுவோம். அகராதிகளின் அடிச்சுவட்டை அறிவிக்கும் அகர தமிழை அன்புடனே வணங்கிடுவோம். கவிஞர்களின் கட்டமைப்பையும் பாவகையையும் புலவர்களின் சொற்புலமையையும் கொண்ட நம் தமிழ் மொழியை வணங்கிடுவோம். கவிஞர்களின் கட்டமைப்பையும் பாவகையையும் புலவர்களின் சொற்புலமையையும் கொண்ட நம் தமிழ் மொழியை வணங்கிடுவோம். திரை இசை பாடல்கள் தெளிவதும் தமிழாலே. தங்க பாக்கள் ஒளிர்வதும் தமிழாலே. திரை இசை பாடல்கள் தெளிவதும் தமிழாலே. தங்க பாக்கள் ஒளிர்வதும் தமிழாலே. ஆகவே தமிழ் மொழியை வணங்கிடுவோம். மாமதுரை மகிமை அடைந்தது தமிழாலே. மாபெரும் மன்னர்கள் மதிப்புறுவதும் தமிழாலே. மாமதுரை மகிமை அடைந்தது தமிழாலே. மாபெரும் மன்னர்கள் மதிப்புறுவதும் தமிழாலே. ஆகவே நம் தமிழ் மொழியை வணங்கிடுவோம்.
தனனியெங்கும் தமிழ் வளர்ந்திட தமிழர்களாகிய நாம் வீறு நடை போட்டு தமிழை வணங்கிடுவோம். தரணியெங்கும் தமிழ் வளர்ந்திட தமிழர்களாகிய நாம் வீறு நடை போட்டு தமிழை வணங்கிடுவோம். தமிழை வணங்கிடுவோம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை ஐயா, அருமையான கவி வரிகளை தந்திருக்கின்றீர்கள். அதாவது தமிழை நாம் உயிராக வணங்கிட வேண்டும். அதாவது அந்த நிகண்டுகள், இலக்கியங்கள், புராணங்களில் எல்லாமே தமிழ் மிக சிறந்த ஒரு இடத்தை பெற்றிருக்கின்றது என்றும், அதே போன்ற ஈடில்லாத ஒரு தொன்மை மொழி தமிழ் மொழி. அதாவது உலகத்தினுடைய மூத்த மொழி. அது தோன்றி மண் தோன்ற காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி அப்படின்வாங்க. அந்த தமிழ் முதல்ல தோன்றியது. அத்தகைய தமிழை நாம் தரணி போற்ற நாம் அந்த தமிழை நாம் வணங்குவோம். அந்த அமிழ்து போன்ற அந்த தமிழ் மொழியை நாம தரணி எங்குமே தமிழ் வளர்த்திட நம்மால் எல்லா முயற்சிகளை செய்வோம் அப்படின்னு சொல்லி ஒரு சிறப்பான கவி வரிகளை தந்த முனைவர் மாசித்துரை ஐயா அவர்களுக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக மனதார வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் வெளிக்காட்டிக் கொள்கிறேன் ஐயா. மிகச் சிறப்பு வாழ்த்துக்கள். சிறப்பான கவிதை கொடுத்தீர்கள். அருமையான கவிதை கொடுத்தீர்கள். நான் சொன்னது போல இன்றைக்கு தான் மாசி போல் இருக்குது. இன்றைக்கு வந்திருக்கிறது மாசி மாதத்தினுடைய துறையா. ஆமா ஆமா, நான் அதை கவனிக்கவில்லை, இப்போது நான் பார்த்தேன். மகிழ்ச்சியா சிறப்பான கவிதை கொடுத்தீர்கள். தமிழை வணங்குவோம் என்ற தலைப்பில் அருமையான ஒரு கவிதை. வாழிய வாழிய வாழிய, தொடர்ந்து உங்கள் பயணம் இருக்கட்டும். விரைவிலேயே 23ஆம் தேதி நடைபெறக்கூடிய கவியரங்கிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கிற மகிழ்ச்சியோடு தொடர்ந்து பயணங்களை தருமபுரியிலே சந்திப்போம். தாய்மொழி நாள் விழாவிலே. மகிழ்ச்சி. அடுத்து கவி பாட வருகின்றார் நம்மிடையே. சீர்காழி என்றாலே ஓலை சோதிடம்தான் நினைவில் வரும். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் ரேவதி கணேசன் அம்மாதான் நினைவில் வர, ஜெர்மனி வானொலி நிலையத்திற்கும் கவிதை தந்து கொண்டிருக்கும் புன்னகை பூக்கும் அம்மா ரேவதி கணேசன் அம்மா அவர்களே, அன்புடன் வாருங்கள். தமிழை தாங்கள் கவிதைகளால் வணங்க வாருங்கள். தாங்கள் செவி கொடுத்து கேட்க தயாராக இருக்கின்றோம். வாருங்கள் அம்மா. மாலை வணக்கம். வணங்கும் தமிழ் என் வணக்கத்தை கொண்டு தலைவர் செயலர் பொருளர் தலைவர் கொண்டிருக்கும் சகோதரருக்கும் கவிப்படைக்கும் கோரி தமிழ் வணங்குவோம் என்ற கவிதை கவிதைகள் இந்த நிகழ்ச்சியில் இருக்கிறது. எனது கவிதை துளிகளை தென்றலாய் தவழ்ந்து வரும் காற்றினை போல் தம் கவிதையில் நம்மை தவள வரும் அன்பு ஐயா கவிஞர் எஸ். ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள் தேந்தமிழால் சொல்லெடுத்து தித்திக்க தமிழை வணங்கு வருகின்றார். ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வாருங்கள் ஐயா. வணக்கம். கேக்குதம்மா? வணக்கம். அவள் செய். இந்த அவையின் கண் வீற்றிருக்கும் சபையோர்கள் அனைவருக்கும் அடியேனின் சிரம் தாழ்த்திய கரம் கூப்பிய வணக்கம். பூமகளே பொன்மகளே எனப் போற்றும் செந்தமிழில் அன்னை நாமகளின் ஆசியிலே பெற்ற சிற்றறிவில் தேமதுரமாய் இனிக்க தமிழை வணங்குவோம் தலைப்பில் சிறுமுகை ராமகிருஷ்ணன் கவிதை வாசிக்கின்றேன். ஏற்க வேண்டுகின்றேன் பணிவோடு. என் கவிதையின் தலைப்பு தமிழை வணங்குவோம்.
வணங்குவோம் வணங்குவோம் தமிழ் மொழியை வணங்குவோம். வணங்குவோம் வணங்குவோம் தாய்மொழியை வணங்குவோம். வணங்குவோம் வணங்குவோம் தமிழ் மொழியை வணங்குவோம். வணங்குவோம் வணங்குவோம் தாய்மொழியை வணங்குவோம். வழங்குவோம் வழங்குவோம் வண்டமிழென வழங்குவோம். முழங்குவோம் முழங்குவோம் மூத்தமிழ் முத்தமிழென முழங்குவோம். வழங்குவோம் வழங்குவோம் வண்டமிழென வழங்குவோம். முழங்குவோம் மூத்த தமிழ் முத்தமிழென முழங்குவோம். போற்றுவோம் சாற்றுவோம் கவி மாலைகள் சாற்றுவோம். போற்றுவோம் சாற்றுவோம் கவி மாலைகள் சாற்றுவோம். சாற்றுகின்ற கவிதைகளை தமிழ் மொழியில் ஏற்றுவோம். சாற்றுகின்ற கவிதைகளை தமிழ் மொழியில் ஏற்றுவோம். அகரம் முதல் சிகரம் வரை தமிழை போற்றச் செய்குவோம். அகரம் முதல் சிகரம் வரை தமிழை போற்றச் செய்குவோம். அல்லல் தர எவர் வரினும் அவர் தலையை கொய்குவோம். அல்லல் தர எவர் வரினும் அவர் தலையை கொய்குவோம். மூன்று சங்கம் கண்டு வந்த முத்தமிழை சுவாசிப்போம். மூன்று சங்கம் கண்டு வந்த முத்தமிழை சுவாசிப்போம். ஆன்றவர்கள் ஆக்கித் தந்த அருந்தமிழை நேசிப்போம். ஆன்றவர்கள் ஆக்கித் தந்த அருந்தமிழை நேசிப்போம். ஆதியிலே பிறந்த மொழி தமிழ் மொழி என பாடுவோம். ஆதியிலே பிறந்த மொழி தமிழ் மொழி என பாடுவோம். அவனியிலே சிறந்த மொழி நம் தமிழ் என ஆடுவோம். அவனியிலே சிறந்த மொழி நம் தமிழ் என ஆடுவோம். கரும்பு போல இனிமை கொண்ட கண்ணன் என சுவைப்போம். கரும்பு போல இனிமை கொண்ட கண்ணல் என சுவைப்போம். கலைகள் நிறைந்து மகிமை கொண்ட கவிமொழி என அழைப்போம். கலைகள் நிறைந்து மகிமை கொண்ட கவிமொழி என அழைப்போம். கல் தோன்றி மண் தோன்றா மூத்ததென கர்ஜிப்போம். கல் தோன்றி மண் தோன்றா மூத்ததென கர்சிப்போம். புல் தோன்றி புவி தோன்றா புவி தோன்றி பூத்ததென பூசிப்போம். புல் தோன்றி புவி தோன்றி பூத்ததென பூசிப்போம். இலக்கியங்கள் இலக்கணங்கள் இலங்குகின்ற மொழி என்போம். இலக்கியங்கள் இலக்கணங்கள் இலங்குகின்ற மொழி என்போம். இயலிசையுடன் நாடகங்கள் இருக்கின்ற தமிழ் என்போம். இயலிசையுடன் நாடகங்கள் இருக்கின்ற தமிழ் என்போம். ஆய கலைகள் அத்தனைக்கும் மொத்தமான உரு என்போம். ஆய கலைகள் அத்தனைக்கும் மொத்தமான உரு என்போம். தூய தமிழ் மொழி வளமே மற்றவைக்கு கரு என்போம். தூய தமிழ் மொழி வளமே மற்றவைக்கு கரு என்போம். பிறப்பு முதல் இறப்பு வரை பிணைந்திருக்கும் உடல் என்போம். பிறப்பு மிகு செந்தமிழென இணைந்திருக்கும் உயிர் என்போம். தமிழுக்காக நான் என்று தலை நிமிர்ந்து சொல்லுவோம். தமிழுக்காக நான் என்று தலை நிமிர்ந்து சொல்லுவோம். தமிழுக்காக தான் என்று தரணி புகழ வெல்லுவோம். தமிழுக்காகத்தான் என்று தரணி புகழ வெல்லுவோம். தமிழ் என்று சொல்லுவோம். தமிழனாக செல்லுவோம். தமிழுக்கென்று இணங்குவோம். தமிழை வணங்குவோம். வாய்ப்பு தந்தோர்க்கும் வாய்மொழி கேட்டோர்க்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். கவிஞர் எஸ். ராமகிருஷ்ணன், சிறுமுகை, கோவை மாவட்டம். நன்றி, வணக்கம். சிறப்பு சிறப்பு ஐயா. அருமையான ஒரு கவி வரிகளை தமிழ் மொழியை வணங்கினீர்கள். மிக சிறப்பாக இருந்தது. அதாவது எடுத்த உடனே வணங்குவோம் வணங்குவோம் தமிழ் மொழியை வணங்குவோம் என்றும், போற்றுவோம் போற்றுவோம் தமிழ் மொழியை போற்றுவோம், சாற்றுவோம் கவி மாலைகளால் சாற்றுவோம் என்றும், அந்த தமிழ் மொழிக்கு அல்லல் வந்தால் அவன் தலை கொய்துவோம் என்றும் மிக சிறப்பான ஒரு கவி வரிகளை படைத்தீர்கள் ஐயா. தமிழை நாம் எல்லா இடத்திலும் நம்ம கற்பிப்போம். தமிழ் எங்கள் உயிர் என்றும், கல் தோன்றிய முன்தொடர காலத்தே தோன்றிய தமிழை நாம் கற்பிப்போம் என்று ஒரு மிகச் சிறப்பான ஒரு கவி வரிகளால் கற்பித்த தங்களுக்கு சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கோயம்புத்தூர்காரரே, நன்றி, வணக்கம். இந்த கொலைவெறி உங்களுக்கு நல்லா தானே இருந்தீங்க? வெட்டு குத்துன்னு இறங்கிட்டீங்க.
நீங்கெல்லாம் இவ்வளவு அமைதியான நீங்களே இப்படி இறங்குனீங்கன்னா அப்புறம் நானு அருணையெல்லாம் என்ன பண்றது நாங்கெல்லாம்? முதல் வரிசையில் நிற்போமே. நீங்க குரலை கொடுத்துட்டீங்கல்ல, நாங்கெல்லாம் வர்றோம். என்ன வந்தாலும் சரி, நம்ம மொழி காப்பு போராட்டத்துல உயிரை கொடுத்து என்ன மொழியை காப்போம். காப்போம். நன்றி, வணக்கம். 12,000 பேர் உயிர் தேவை என்றாலும் கொடுப்போம், என் மொழியை காப்போம். மொழிக்காக தலைவணங்க தலையை வெட்டி தந்தேனும் வணங்கிடுவோம். மொழிக்காக்க மொழியை தாயை வணங்க தலையை துண்டித்து வெட்டி தந்தேனும் வணங்கிடுவோம். தலை வணங்குவோம் என்று சொன்னால் உடலில் இருந்து பிரித்தெடுத்து வைத்தேனும் வணங்குவோம் என்ற உற்சாக கவிதை, உணர்ச்சி கவிதை, உணர்ச்சி பிழம்பாக கவிதை கொடுத்தார் கவிஞர் ராமகிருஷ்ணன். கோயம்புத்தூரில் சிறுமுகையிலிருந்து கவிதை அளித்தார். சிறப்பையா, அருமை கவிதை, அருமை அருமை. மிக்க நன்றி ஐயா. நன்றிகள் ஐயா. அடுத்து நம்முடைய கவிபாட வருகின்றார் காந்திமதி அம்மா அவர்கள். மதி என்றால் அறிவு, பெயரிலே அறிவு நிறைந்தவராம். கோயில்கள் மிகுந்த நகரமாம் காஞ்சிபுரம். பட்டுக்கும் பெயர் போனதே. அத்தகைய காஞ்சி மாநகரிலே இருந்து ஆங்கில பட்டதாரி ஆசிரியர் தமிழை வணங்கி வருகின்றார். அவரை பட்டாக நாம் வரவேற்கின்றோம். வாருங்கள் அம்மா காந்திமதி அம்மா அவர்களே, தங்களுடைய கவிதையை தாருங்கள். விழாவில் கலந்திருக்கும் அனைத்து தலைமை பேருந்துரை மக்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். என் கவிதை தலைப்பு தமிழை வணங்குவோம். பொதிகையில் பிறந்து அழியாத சிறப்புடையது, பொதிகையில் பிறந்து அழியாத சிறப்புடையது. பொன்மொழியாய் வண்டமிழாய் கன்னித் தமிழானது, பொன்மொழியாய் வண்டமிழாய் கன்னித் தமிழானது. இயல் இசை நாடகம் என முத்தமிழானது, இயல் இசை நாடகம் என முத்தமிழானது. இனிக்கும் பைந்தமிழாய் ஐந்திலக்கண அருமொழியானது, இனிக்கும் பைந்தமிழாய் ஐந்திலக்கண அருமொழியானது. தமிழில் தாய் என்பது வல்லினம் உடையாள், தமிழில் தாய் என்பது வல்லினம் உடையாள். மீ என்ற எழுத்து மெல்லினம் உடையாள், எனும் எழுத்து இடையினம் உடையாள். தரணியில் எம்மொழியிலும் இல்லாத ழகரம் சிறப்பினை உடையாள், தரணியில் எம்மொழியிலும் இல்லாத ழகர சிறப்பினை உடையாள். அகத்தியம் என்னும் நூல் முதற் சங்கத்தில், அடுத்து தொல்காப்பியம் இடைச்சங்கத்தில். அகத்தியம் என்னும் நூல் முதற் சங்கத்தில், அடுத்து தொல்காப்பியம் இடைச்சங்கத்தில். திருக்குறள் குறுந்தொகை போன்றன கடைச்சங்கத்தில். தித்திக்கும் தமிழுக்கே தொட்டில் இம்மூன்று சங்கத்தில், தித்திக்கும் நம் தமிழுக்கே தொட்டில் இம்மூன்று சங்கத்தில். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே எக்காலத்திலும் மூச்சிலும் எண்ணத்திலும் பேச்சிலும் நிறைந்த தமிழே. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே எக்காலத்திலும் மூச்சிலும் எண்ணத்திலும் பேச்சிலும் நிறைந்த தமிழே. இன்று போல் என்றும் நிறைந்து வாழியவே, இன்று போல் என்றும் நிலைத்து வாழியவே. இளந்தமிழாய் எட்டு திக்கிலும் வாழிய வாழியவே, இளந்தமிழாய் எட்டு திக்கிலும் வாழியவே வாழியவே. வாய்ப்புக்கு நன்றி. சிறப்பம்மா, சிறப்பான ஒரு கவி வரிகளை மிக அருமையாக இருந்தது. அதாவது பொதிகையில் பிறந்து அழியாத சிறப்புடைந்தது தமிழ் என்றும், அந்த தமிழானது வந்தமிழாய் செந்தமிழாய் வலம் வருகிறது என்றும், இயல் இசை நாடகம் என முத்தமிழாய் வலம் வருகின்றது. தமிழில் தாய் வல்லினமாகவும், தரணியில் எம்மொழியிலும் இல்லாத சிறப்புடையது ழகரம் என்றும், தமிழினுடைய சிறப்பே ழகரம்தான். அந்த மூன்று சங்கங்கள் அமைத்து தமிழுக்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள் என்று தங்களுடைய கவிதை வரிகளால் மிகச் சிறப்பான கவி வரிகளை படைத்த தங்களுக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக மனதார வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அம்மா. மிகச் சிறப்பு. நன்றி அம்மா. அவையோர் அனைவருக்கும் நன்றி. வணக்கம் அம்மா, வணக்கம். சிறப்பான கவிதை. வாங்கய்யா வாங்கய்யா வாங்க. என்னங்கய்யா? வானிலை ஆராய்ச்சி மையத்துல வந்திருக்கீங்களா? சரி, என்ன இல்ல எங்க வீட்டுல ஒருத்த மழையா? இல்ல இல்ல மழையா வீடியெல்லாம் எங்க வீட்டுல இல்லையா? இல்ல, அது வந்து காந்திமதி அம்மா கவிதை சொன்னாங்க, அவ்வளவுதான். நீங்க சொல்லலையா? அப்படியா? சரி 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 சரிங்க சரிங்க. அது அவரு வானிலை ஆராய்ச்சி மையத்துல வந்திருக்காரு. நான் எதுவும் இன்னைக்கு இடிமழைலாம் சொல்லவே இல்லையா? உங்க வீட்டுல மட்டும் எப்படி இடிமழைலாம் பொழியுதுன்னு கேட்கிறாரு. உங்க கவிதை கேட்டுட்டு அவர் வானிலை ஆராய்ச்சி மையத்துல வந்திருக்காரு. சிறப்பான கவிதை கொடுத்தீங்கம்மா, அருமையா இருந்தது. சிறப்பு சிறப்பு சிறப்பு. நன்றி நன்றி ஐயா.
ரேவதி கணேசன் அம்மா அவர்கள் வாருங்கள், தங்களுடைய கவிதைகளை தாருங்கள். சங்கத்தமிழ் பூங்கா நடத்தும் கவிதை இணையை விட்டு விட்டு கேட்பதால் நேரடி ஆளுமை அவர் எனது மாலை நேர வணக்கத்தை தமிழை வணங்குவோம். தாயான செங்கரு இனி அம்மா அவர்களுக்கு இணைய பிரச்சனை போல இருக்கின்றது. இலக்கண இலக்கியத்தை இனிப்பாக தந்தவளும் நீயே, அன்னைக்கும் அன்னை இந்தி ஆசிரியராக இருந்தாலும் நான் என் தமிழ் மேல் கொண்டுள்ள அன்பு அலாதிகம் ஆகையால் தமிழை நான் வணங்கியே தீருவேன் என்று தமிழை வணங்க சாந்தமுடன் வருகின்றார் தென்காசியிலிருந்து சாந்தா அம்மா அவர்கள். வாருங்கள் அம்மா, தங்களுடைய கவிதையை தாருங்கள். மேன்மை தமிழர்கள் என உணர்ந்திட்ட என் தாய்மொழியாம் தமிழ் மொழிக்கு என் சிரம் தாழ்ந்த வணக்கத்தை கூறிக்கொண்டு ஐயன் திருவள்ளுவரையும் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களையும் மதிப்பிற்குரிய திரு நீலகண்ட ஐயா அவர்களையும் தலைமை திருமதி பவானி அம்மையார் அவர்களையும் திருமதி சிவகாமி அம்மையார் அவர்களையும் வணங்கி என் கவிதைக்குள் வருகிறேன். தமிழை வணங்குவோம். உலக மொழிகள் எத்தனை இருந்தாலும் மூத்த மொழிகளின் முதன்மை மொழி என உலகமே ஒத்துக்கொண்டது. உலக மொழிகள் எத்தனை இருந்தாலும் மூத்த மொழிகளில் முதன்மை மொழி என உலகமே ஒத்துக்கொண்டது. நீ மொழியை வணங்காவிட்டாலும் வயது மூத்தவர்களை வணங்கியே ஆக வேண்டும் என்பது நமது மரபாகும். நீ மொழியை வணங்காவிட்டாலும் வயது மூத்தவர்களை வணங்கியே ஆக வேண்டும் என்பது நமது மரபாகும். தமிழை வணங்குவோம். என் தாய் தமிழிடம் பெற்றுக்கொள்ளவும் கற்றுக்கொள்ளவும் கொட்டி கிடக்க, என் தாய் தமிழிடம் பெற்றுக்கொள்ளவும் கற்றுக்கொள்ளவும் கொட்டி கிடக்க, என் தாய்மொழியின் பால் மற்றும் பழச்சுவையில் சொக்கி கிடக்க, என் தாய்மொழியின் பால் மற்றும் பழச்சுவையில் சொக்கி கிடக்க, அம்மம்மா எத்தனை அமிர்தமான வார்த்தைகள், அம்மம்மா எத்தனை அமிர்தமான வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் கொடுத்த கவிதைகள். எம் தமிழ் மொழி சிறந்த மொழி, என் தமிழ் மொழி சிறந்த மொழி, என்றென்றும் இளமை ததும்ப இனிக்கும் மொழி, என்றென்றும் இளமை ததும்ப இனிக்கும் மொழி. தமிழ் என்ற ஒற்றை வார்த்தை கொடுக்குமே 1000 இன்பத்தை, தமிழ் என்ற ஒற்றை வார்த்தை கொடுக்குமே 1000 இன்பத்தை. வள்ளுவரின் வாய்மொழியும் சிந்தாமணியின் செஞ்சுவையும் கம்பரின் கவித்துவமும் ஒன்றாக சேர்ந்த தேம்பாவணி. வள்ளுவரின் வாய்மொழியும் சிந்தாமணியின் செஞ்சுவையும் கம்பரின் கவித்துவமும் ஒன்றாக சேர்ந்த தேம்பாவணி. என் தமிழின் சிறப்பை என்னவென்று சொல்ல, என் தமிழின் சிறப்பை என்னவென்று சொல்ல. உயர்தமிழ், இன்தமிழ், நற்றமிழ், அருந்தமிழ், தண்டமிழ், பைந்தமிழ், உயர்தமிழ், அழகு பெற்ற தன்னிகரில்லா அழகு தமிழ், அழகு பெற்ற தன்னிகரில்லா அழகு தமிழ். மழைக்கு முன் வருவது தூறல், மழைக்கு பின் வருவது மெல்லிய சாரல். மழைக்கு முன் வருவது தூறல், மழைக்கு பின் வருவது மெல்லிய சாரல். இலக்கியங்களில் பின்தொடர்வது சாரல், அது இலக்கிய சாரல். இலக்கியங்களின் பின்தொடர்வது சாரல், அது இலக்கிய சாரல். தமிழ் இலக்கிய சாறு பருகி இலக்கிய சாரலின் தென்றலில் இனிமை கண்டு, தமிழ் இலக்கிய சாறு பருகி இலக்கிய சாரலின் தென்றலில் இனிமை கண்டு, சிந்தனை திறனை கூர்மையாக்கிய எம் தாய்மொழி தமிழ், சிந்தனை திறனை கூர்மையாக்கிய எம் தாய்மொழி தமிழ். குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்னும் ஐவகை பகுப்பும் அன்பின் ஐந்திணையாம். குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்னும் ஐவகை பகுப்பும் அன்பின் ஐந்திணையாம். மனிதனின் சிந்தனை குவியல்கள் சொற்களாய் பரவுகின்றன, மனிதனின் சிந்தனை குவியல்கள் சொற்களாய் பரவுகின்றன. அப்பரவுதல் அர்த்தமுள்ள வாக்கியமாய் அடி நிமிர்ந்து, அப்பரவுதல் அர்த்தமுள்ள வாக்கியமாய் அடி நிமிர்ந்து நடைபோட தமிழர் தம் பழம்பெறும் இலக்கண நூலாம், அர்த்தமாய் அடி நிமிர்ந்து நடைபோட தமிழர் தம் பழம்பெறும் இலக்கண நூலாம் தொல்காப்பியம் கூறுகின்ற
தொல்காப்பியம் கூறுகின்ற 8 வகை மெய்ப்பொருளாம் 8 வகை மெய்ப்பொருளாம் நகை, அழுகை, இளிவரல், மறுக்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி, உவகை என பின்னணியில் நடைபயில வாக்கியங்கள் நடனம் ஆடுதம்மா. தொல்காப்பியம் கூறுகின்ற 8 வகை மெய்ப்பொருளாம் நகை, அழுகை, இளிவரல், மறுக்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி, உவகை என பின்னணியில் நடைபயில வாக்கியங்கள் நடனம் ஆடுதம்மா. என்னுள் என் உயிரில் கலந்த என் உயிரில் கலந்த என் தாய் தமிழே, நீ வாழிய வாழிய, உனக்கு பல கோடி நன்றிகள் என கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. நன்றி. சிறப்புகள் அம்மா, சிறப்புகள். அருமையான கவி வரிகளை தந்திருக்கின்றீர்கள். ஒவ்வொரு வரியுமே மிக சிறப்பாக முத்தாய்ப்பாக இருந்தது. அதாவது எத்தனை மொழிகள் இருந்தாலும் சரி, மூத்த மொழி வந்து தமிழ் மொழிதான். அதாவது நம்ம பெரியவர்களை வந்து எப்படி வணங்குகிறோமோ அது மாதிரி தமிழை வணங்க வேண்டும் என்றும், எத்தனை வார்த்தைகள் இருக்கிறது, அமிர்தமான வார்த்தைகள் எல்லாம் தமிழ் இருக்கின்றது. அந்த தமிழ் ஏற்றமிழ், வன்தமிழ், நற்றமிழ் என்று, வன்தமிழ், கன்னித்தமிழ் என்று தமிழை நீங்கள் பலவாறு அந்த தமிழை வர்ணித்திருக்கின்றீர்கள். அதாவது மழைக்கு முன் வருவது தூறல் என்றும் பின் வருவது சாரல் என்றும், அது போன்ற இலக்கிய சாரங்கள் நிறைந்தது நம்முடைய தமிழ் என்றும், இத்தனை அதாவது 5 திணைகள் எல்லாமே வந்து அன்பின் 5 திணைகள் அந்த தமிழில் அடங்கி இருக்கின்றது. அதே போன்று தொல்காப்பிய கூறக்கூடிய அந்த மெய்ப்பொருளில் அடங்கியுள்ள அந்த எண்வகை மெய்ப்பாடுகள் எல்லாம் அடங்கியது நம்முடைய தமிழ். அத்தகைய தமிழ் நாம் போற்றுவோம், வணங்குவோம் என்று மிக சிறப்பான ஒரு கவிதை தங்களுக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக மனதார வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் வெளிக்காட்டிக் கொள்கிறேன். மிக சிறப்பு. வாழ்த்துக்கள். நன்றி. தெற்கிலிருந்து காற்று வந்தால் தென்றல் என்று சொல்லுவோம். தெற்கிலிருந்து காற்று வந்தால் தென்றல் என்று சொல்லுவோம். சென்னையிலிருந்து வீசினால் அதை என்னவென்று சொல்லுவோம்? ஒரு காற்று சென்னையில் கிளம்பி தென்காசி சென்றது. மீண்டும் அங்கிருந்து தன் கவிதை சிறகுகளை விரித்துக் கொண்டு அந்த காற்று மீண்டும் வருகிறது. தென்காசி கவிஞர் தமிழ் மகள் சோசாந்தா சென்னை மகளாம். ஆனால் அவர் செந்தமிழை கேட்கும் போது இவர் சென்னையிலா பிறந்தார் என்று சந்தேகம் வருகிறது. அந்த அளவுக்கு இங்கெல்லாம் நாம வந்து சிலதை வந்து சென்னையில கொஞ்சம் காரமா இருந்தா குழம்பு ரொம்ப காரமா இருக்குன்னு சொல்லுவோம். ஆனா அங்கெல்லாம் உரப்பா இருக்குன்னு சொல்லுவாங்க. சமீபத்துல பேசுற போது அந்த சென்னை தமிழே போயிடுச்சு. அவங்க கிட்ட போயிட்டு அவங்க கிட்ட சொல்ற போது கொஞ்சம் உரப்பா இருந்தது அப்படின்றாங்க. அடேங்கப்பா, எந்த அளவுக்கு அந்த பெண்கள் எங்கிருந்தோ பறித்த அந்த நாற்றை அங்கிருந்து நட்டாலும் கூட அந்த நிலத்துக்கு ஏற்றாது போல் தன்னை தகவமைத்துக் கொண்டு மொழியே மாறிவிட்டிருக்கிறது. அவரோட மொழியே மாறிவிட்டிருக்கிறது. அவ்வளவு அந்த தென்காசியுடைய தமிழ் அவரோட கொஞ்சம் விளையாடுகின்ற கவிதையில கொஞ்சம் மகிழ்ச்சி. அம்மா, சிறப்பு சிறப்பு. வாழ்க தமிழ் மகள் சோசாந்தா. சிறப்பான கவிதை கொடுத்தார்கள். மகிழ்ச்சி. நன்றிகள் ஐயா. மிகச்சிறப்பான ஒரு பின்னோட்டத்தை தந்தமைக்கு பணிவான நன்றிகளை உரித்தாக்கிக் கொண்டு அடுத்த கவிஞராக, இவரின் கவிதைகளோ தேன் போன்று இனிக்கும், சொல்லவா வேண்டும் அன்னை தமிழுக்கு அழகு சேர்க்க, திருப்பனந்தாளிலிருந்து அருணா ஐயா அவர்கள் தமிழை எவ்வாறெல்லாம் போற்றி வணங்குகிறார் என்று பார்ப்போமா? செவிமடுத்து கேட்போமா? வாருங்கள் ஐயா. அருணா ஐயா அவர்களே, தங்களுடைய கவிதையை தாருங்கள் ஐயா. ஒளி வாங்கி திறக்காமல் கவி வாங்கி கொடுத்தாலே என்னை எனக்கு அறிவித்து தன்னை என்னுள் தெரிவித்த
தமிழ் தாய்க்கு முதல் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவராம் திருவள்ளுவரை வணங்கி, செயலராம் பாரதிதாசனாரை வணங்கி, ஒருங்கிணைப்பாளராம் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களை வணங்கி, இந்த கவியரங்கத்தினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற பவானி அம்மையாரை வணங்கி, அலை வழியாக எங்களை அறிவித்துக் கொண்டிருக்கின்ற சிவகாமி அம்மையார் அவர்களையும் வணங்கி என்னுடைய கவிதையை வழங்குகிறேன். இலக்கண சட்டக வரையறைக்குள்ளே இலங்கிய மொழியாய் இருந்தது ஒரு காலம். இலக்கண சட்டக வரையறைக்குள்ளே இலங்கிய மொழியாய் இருந்தது ஒரு காலம். இலக்கணம் மீறியே கரையை கடந்து துலங்கிய மொழியாய் இருப்பதும் இக்காலம். இலக்கணம் மீறியே கரையை கடந்து துலங்கிய மொழியாய் இருப்பதும் இக்காலம். கலக்கம் தந்துமே திரையில் வந்துமே கலங்கிய மொழியாய் இருக்குமோ எதிர்காலம். கலக்கம் தந்துமே திரையில் வந்துமே கலங்கிய மொழியாய் இருக்குமோ எதிர்காலம். காவியம் தனையே ஓவியம் போலுமே திகட்டா தமிழ் மொழி தந்ததும் ஒரு காலம். காவியம் தனையே ஓவியம் போலுமே திகட்டா தமிழ் மொழி தந்ததும் ஒரு காலம். கதையும் கவியும் மனதை சொல்லும் உவட்டா தமிழ் மொழி உள்ளதும் இக்காலம். கதையும் கவியும் மனதை சொல்லும் உவட்டா தமிழ் மொழி உள்ளதும் இக்காலம். சதையும் எலும்பும் சுருங்கிட நிற்கும் சுதைமொழி தமிழும் சுடுமோ எதிர்காலம். சதையும் என்பும் சுருங்கிட நிற்கும் சுதைமொழி தமிழதும் சுடுமோ எதிர்காலம். ஆன்மீக வழியில் அறிவியல் கூட்டிய அருந்தமிழ் மொழியாய் இருந்ததும் அக்காலம். ஆன்மீக வழியில் அறிவியல் கூட்டிய அருந்தமிழ் மொழியாய் இருந்ததும் அக்காலம். அறிவியல் வழியில் ஆன்மீகம் கூட்டிடும் பெருந்தமிழ் மொழியாய் இருப்பதும் இக்காலம். அறிவியல் வழியில் ஆன்மீகம் கூட்டிடும் பெருந்தமிழ் மொழியாய் இருப்பதும் இக்காலம். பொறியியல் மருத்துவம் அறிவியல் நூல் எழும் அரும்பெரும் மொழியாய் இருக்குமோ எதிர்காலம். பொறியியல் மருத்துவம் அறிவியல் நூல் எழும் அரும்பெரும் மொழியாய் இருக்குமோ எதிர்காலம். பௌர்ணமி நிலமாய் பட்டொளி வீசிடும் செம்மொழி தமிழென சிறந்ததோ அந்நாளும். பௌர்ணமி நிலவாய் பட்டொளி பளிச்சிடும் செம்மொழி தமிழென சிறந்ததோ அந்நாளும். உருவமும் மாறியே உடையினை மாற்றியே நடையினில் தளர்வுடன் இருப்பதோ இந்நாளும். உருவமும் மாறியே உடையினை மாற்றியே நடையினில் தளர்வுடன் இருப்பதோ இந்நாளும். அருவமாய் உருவமும் திரிந்திட அவனியில் திருநிறை தமிழும் மாறுமோ வருங்காலம். அருவமாய் உருவமும் திரிந்திட அவனியில் திருநிறை தமிழும் மாறுமோ வருநாளும். நேற்றைய நீள்மொழி இன்றைய நிலைமொழி நாளை குறுமொழியோ. நேற்றைய நீள்மொழி இன்றைய நிலைமொழி நாளை குறுமொழியோ. தமிழர் நாவினில் வரும் மொழியோ. தமிழர் நாவினில் வரும் மொழியோ. தாய்மொழி காத்திட வருக, தாய்மொழி காத்திட எழுக. தமிழா தமிழ் தாய்மொழி காத்திட எழுக. தமிழை வணங்கியே தினமும் நீ தொழுக. தாய்மொழி காப்போம் தமிழ் வழி சிறப்போம் செம்மொழி உம்மொழி செகமே போற்றும் நம்மொழி நன்மொழி நலமே தருமொழி. தாய்மொழி காப்போம் தமிழ் வழி சிறப்போம் செம்மொழி உம்மொழி செகமே போற்றும் நம்மொழி நன்மொழி நலமே தரும் மொழி என்பதை நீ அறிக ஏற்றமேதான் கொள்க. என்பதை நீ அறிக ஏற்றமேதான் கொள்க. தமிழை வணங்குவோம், தமிழை காப்போம். வாழ்க. நன்றி, வணக்கம். அருமையான கவி வரிகள் ஐயா. தங்களுடைய கவி வரிகள் கேட்க கேட்க மிக சிறப்பாக இருந்தது. அந்த காலம், இந்த காலம், எதிர்காலம், இந்த 3 காலத்தையும் ஒப்பிட்டு 3 காலத்திலும் இந்த தமிழானது எப்படியெல்லாம் இருக்கின்றது என்று இலக்கண சட்ட வரையறைக்கு உட்பட்டு இருந்தது. இலக்கியங்கள் நிறைந்த தமிழாக இருந்தது அந்த காலத்தில் என்றும், இன்று இலக்கியங்கள் நிறைவு பெற்று இருக்கின்றது என்று இந்த காலத்தில் தமிழையும், அதே போன்று கலக்கம் தந்து திரையில் வந்து காவியம் போல திகட்டாத மொழி என்று தமிழையும், ஆன்மீக வழியில் அறிவியல் கூட்டி அருந்தமிழாய் இருந்தது அக்காலத்தில் தமிழ் என்றும், இந்த காலத்தில் பௌர்ணமி நிலவாய் பட்டொளி வீசுகிறது என்றும் 3 காலத்தைக்கும் ஒப்பிட்டு தமிழை மிக சிறப்பாக போற்றி வணங்கிய தங்கள் கவிதைக்கு நாங்கள் தலை வணங்குகின்றோம் ஐயா. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக மனதார வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன் ஐயா. மிகச் சிறப்பு, வாழ்த்துக்கள். அம்மா வணக்கம்மா. நான் லேட்டா வந்து இணைச்சிட்டேம்மா. அருமை கவிதை வழங்கினீர், மிகவும் மகிழ்ச்சி, சிறப்பாக இருந்தது ஐயா.
வளையப்பட்டி தவிலா? வளையப்பட்டி வளையப்பட்டி தவில். ஒற்றை தவில் வாசித்தார். தமிழுக்காக தன் குரலை தானே உயர்த்தினார். அது தானே உயர்ந்தது. இவர் உயர்த்தவில்லை, தானே அந்த குரல் உயர்ந்தது. ஏனென்றால் அவர் தொண்டையிலிருந்து ஒலித்தது தமிழுக்கான குரல். இது இவர் குரல் அல்ல, தமிழுக்கான குரல். தமிழே வந்து இவர் உள்ளிருந்து குரல் கொடுத்தார். தமிழே வந்து இவர் உள்ளிருந்து குரல் கொடுத்தார். எனவே அந்த குரல் உயர்ந்தது, ஒலித்தது. மிக்க நன்றிங்க. முழக்கமாய், வெடியின் சத்தமாய் முழங்கிய குரல். அருமை ஐயா, அருமை கவிதை, அருமை. கருத்துக்கள் எல்லாம் செறிவான கருத்துக்கள். கருத்துக்களை பற்றி சொல்லக்கூடிய அளவுக்கு நான் கருத்தொன்றி கட்டவன் இல்லை. சிறப்பான கவிதை கொடுத்தார்கள், அருமையான கவிதை. தொடக்கமே ஒரு மொழியின் வளர்ச்சி என்பது அதற்குள் வருவதையெல்லாம் ஏற்றுக்கொள்வதில் தான் அந்த மொழியினுடைய வளர்ச்சி இருக்கிறது என்பதை தொடக்கத்திலேயே சொன்னார். அன்றைக்கு இலக்கண சட்டகத்திலே இருந்தது, இன்றைக்கு அப்படி இல்லை, எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுகிறது என்று சொல்லி மிகச் சிறப்பான கவிதை. இப்ப புதுக்கவிதையை பத்தி நாம சொல்றோம். இன்றைக்கு சில பேர் வெறுத்து கூட ஒதுக்குறாங்க. ஆனா முன்னாடி பாத்தீங்கன்னா வெறும் அகவற்பாவும் வெண்பாவும் இருந்தது. இப்ப கம்பர் போன்றவர்கள் வர்றாங்க, அவங்க வந்து விருத்தப்பான்னு ஒண்ணு கொடுக்குறாங்க. அதெல்லாம் வளர்ச்சி தான். அது அந்த காலத்துக்கு புதுக்கவிதை, அந்த காலத்துக்கு புதுக்கவிதை. ஏன்னா நம்ம சங்க இலக்கியத்திலிருந்து விருத்தப்பா பார்க்க முடியாதா, இல்லைங்களா? அதனால இந்த மாதிரி வளர்ச்சி என்பது காலந்தோறும் வந்து கொண்டே இருக்கிறது வளர்ச்சிகள். அப்படி வந்த வளர்ச்சி தான் இந்த புதுக்கவிதை. ஏன்னா புதுக்கவிதை என்ற பெயரிலே புதுக்கவிதையில் அடிப்படையாக இருக்க வேண்டியது என்னவென்று சொன்னால் முரண் தொடைகள் மிகுந்து இருக்க வேண்டும். முரண் தொடை, இந்த புதுக்கவிதை வலிமையே முரண் தொடை தான். அடுத்ததாக சொற்சிக்கனம், அது இருக்க வேண்டும். சும்மா வரி 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 வரியா எழுதிட்டு அப்படி உடச்சி எழுது பேர் புதுக்கவிதை கிடையாது. சொற்சிக்கனம். இந்த இரண்டுக்கு அடுத்ததாக மூன்றாவது ஒன்று இருக்க வேண்டும், அது சமூக நையாண்டி. சமூக நையாண்டி இல்ல சமூக போராட்டம். இது இந்த மூன்றும் இல்லாமல் புதுக்கவிதை வெற்றி பெறுவதில்லை. இந்த மூன்றும் இருக்கக்கூடிய புதுக்கவிதைகளால் வெற்றி பெறுகிறது. எனவே அது எவ்வளவு பெரிதாக இருக்க வேண்டும் என்பதல்ல, அந்த மூன்றும் கொண்ட கவிதைகள் நிச்சயமாக தமிழை வளப்படுத்துகிறது, தமிழுக்கு வளம் சேர்க்கிறது. தமிழன்னை அதையும் ஒரு அணியாக எடுத்து அணிந்து கொள்வார். காதுக்கு குண்டலம், குண்டலக்கேசன் ஏன் இங்க ஒரு குத்தி போட்டுருக்காங்களே, இப்ப அந்த மாதிரி குத்தி போட்டு பாவம், பிரச்சனை கிடையாது. இந்த புதுக்கவிதை எடுத்து இங்க ஒரு ஓட்டை குத்தி இந்த பக்கம் ஒரு கமல் போட்டுக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி போட்டுப்பாங்க அவங்க. எனவே என் தமிழ் தாய்க்கு எதை சுட்டினாலும் அழகாக இருக்கும். மிக அருமையான கவிதை கொடுத்தீர்கள், சிறப்பையா. நன்றி, நன்றி. அடுத்தடுத்து கவிஞர்கள் அழைக்கப்படுவார்கள். அமைதியாக பொறுமையாக இருங்கள். யாரெல்லாம் அவங்களுடைய காணொலி திறந்து வைத்திருக்கிறோ அவர்களை எல்லாம் பார்த்து அழைத்துக் கொண்டே இருப்பார்கள். அழையுங்க அம்மா, தொடர்ந்து அழையுங்கள். எழில் என்றால் அழகு, எழில் என்றால் அழகு. பெயரிலே அழகு கொண்டவராய், மேலும் அவர் தமிழுக்கு அழகு சேர்க்கும் வண்ணம் தம்முடைய கவிதையால் தமிழுக்கு அழகு சேர்த்து வணங்க வருகின்றார். மண்ணச்ச நல்லூரில் இருந்து எழிலரசி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வாருங்கள் அம்மா. என் சிந்தையை செம்மையாக்கி நல் வழி நடத்தி வரும் செம்மொழி தமிழ் அன்னைக்கு என் சிறந்தாள் நல் வணக்கங்கள். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் தெய்வ புலவர் திருவள்ளுவரையும் செயலாளர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களையும் வணங்கி, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தூணாய் விளங்கும் எங்களையெல்லாம் நல்வழி நடத்தி வரும் ஐயா அவர்களையும், இன்றைய கவியரங்கத்திற்கு தலைமை வகித்து வரும் அன்பு சகோதரி பவானி அம்மா அவர்களுக்கும், இன்றைய கவி அரங்கத்தில் கவி பாடிய மற்றும் பாட இருக்கும் இருபால் கவிஞர் பெருமக்களுக்கும் என்னுடைய அன்பான நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இனிமை தமிழ் மொழி எமது,
இனிமை தமிழ் மொழியமது நமக்கு இன்பம் தரும்படி வாய்த்த நல்லமுது. இனிமை தமிழ் மொழியமது நமக்கு இன்பம் தரும்படி வாய்த்த நல்லமுது. கனியை பிழிந்திட்ட சாறு, கனியை பிழிந்திட்ட சாறு, உயர்கதியில் உயர்ந்திட யாம் பெற்ற பேரு என்ற பாவேந்தர் பாரதிதாசனின் இனிமையான பாடல் வரிகளை கூறி என்னுடைய கவிதையை வாசிக்கிறேன். தமிழை வணங்குவோம். அமிழ் தினம் இனியது நற்றமிழ் தாய்மொழி. அமிழ் தினம் இனியது நம் நற்றமிழ் தாய்மொழி, அளவற்ற அறிவு களஞ்சியம் பைந்தமிழ் மொழி. அளவற்ற அறிவு களஞ்சியம் பைந்தமிழ் மொழி. ஆயிரம் பல்லாயிரம் ஆண்டுகள் பழந்தமிழ் மொழி, ஆழமான கருத்திலக்கியங்கள் செறிந்த முதுமொழி. ஆயிரம் பல்லாயிரம் ஆண்டுகள் பழந்தமிழ் மொழி, ஆழமான கருத்திலக்கியங்கள் செறிந்த முதுமொழி. இணையற்ற வளங்களாம் செந்தமிழ் மொழி, இயல் இசை நாடகம் எனும் முத்தமிழ் மொழி. இணையற்ற வளங்களாம் செந்தமிழ் மொழி, இயல் இசை நாடகம் எனும் முத்தமிழ் மொழி. ஈடில்லா இலக்கிய இலக்கணங்கள் நிறைந்த மொழி, ஈரடி குறளை அழித்திட்ட திருமொழி. ஈடில்லா இலக்கிய இலக்கணங்கள் நிறைந்த மொழி, ஈரடி குறளை அழித்திட்ட திருமொழி. உலகின் உயரிய உயர்தனி, உலகின் உயரிய உயர்தனி தமிழ் மொழி, உள்ளம் கழிக்கச் செய்யும் இன்சுவை மொழி. உள்ளம் கழிக்கச் செய்யும் இன்சுவை மொழி. ஊக்கமும் ஆக்கமும் பெற்றிட்ட இன்மொழி, ஊற்றாய் பொங்கிப் பெருகிடும் தீந்தமிழ் மொழி. ஊக்கமும் ஆக்கமும் பெற்றிட்ட இன்மொழி, ஊற்றாய் பொங்கிப் பெருகிடும் தீந்தமிழ் மொழி. எண்ணிலா அறநூல்கள் கொண்ட நற்றமிழ் மொழி, ஏத்தி புகழ் திக்கலாம் பரவிட்ட கன்னி தமிழ் மொழி. எண்ணிலா அறநூல்கள் கொண்ட நற்றமிழ் மொழி, ஏத்தி புகழ் திக்கலாம் பரவிட்ட கன்னி தமிழ் மொழி. ஐம்பெரும் காப்பியங்கள் கொண்டது எம்மொழி, ஒப்பிலா முச்சங்கங்கள் அமைத்திட்ட உயர்மொழி. ஐம்பெரும் காப்பியங்கள் கொண்டது எம்மொழி, ஒப்பிலா முச்சங்கங்கள் அமைத்திட்ட உயர்மொழி. ஒல்கா லகர எழுத்தை பெற்ற உயிர்மொழி, ஒல்கா லகர எழுத்தை பெற்ற உயிர்மொழி. ஓங்கு புகழாம் உயிரும் மெய்யும், ஓங்கு புகழாம் உயிரும் மெய்யும் கலந்த உயர்தனி செம்மொழி. விளக்கிய விளக்கிய அன்பான நேசமொழி, அஃதே சீரும் சிறப்புமான எங்களின் இன்பத் தமிழ் மொழி. சீரும் சிறப்புமான எங்களின் இன்பத் தமிழ் மொழி. எம் தாய்மொழி தமிழாம் செம்மொழியை சிரம் தாழ்த்தி வணங்கி போற்றுவோம், என்றென்றும் காப்போம் என்று வாய்ப்பளித்த ஐயா அவர்களுக்கும் அம்மா அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையம்மா, அருமையான கவி வரிகளை அகர வரிசையில் தந்த எழிலரசி அம்மா அவர்களுக்கு திறம் சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதாவது அமிழ்தினும் இனியது தமிழ் மொழி என்றும், அறிவற்ற களஞ்சியங்கள் நிறைந்தது தமிழ் மொழி என்றும், ஆயிரம் ஆயிரம் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சிறப்பு வாய்ந்தது பைந்தமிழ் என்றும், இணையற்ற வளங்கள் கொண்டது நம்முடைய தமிழ் மொழி என்றும், ஈடில்லா இலக்கிய இலக்கணம் எல்லாம் நிறைந்திருக்கின்றது என்றும், ஈரடி குறளை அடக்கி இருக்கின்றது, உள்ளம் கணிக்கச் செய்யும் ஒரு இனிமை மொழி என்றும், எண்ணிலா இலக்கியங்கள் ஏற்றம் பெற்ற ஒரு தமிழ் மொழி, ஐம்பெரும் காப்பியங்கள் ஒப்பில்லா இலக்கியங்கள் கொண்டது, ஓங்கு புகழ் பெற்றது, அதே எங்களுடைய தமிழ் மொழி என்று அகர வரிசையில் தந்த அருமையான கவி வரிகளை தந்த எழிலரசி மண்ணச்சநல்லூர் அம்மா அவர்களுக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக மனதார வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன் அம்மா. மிகச்சிறப்பு வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி அம்மா, நன்றி. அருமை 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 கவிதையம்மா, அருமையாக கொடுத்தீர்கள். நல்ல எண்ணம், நல்ல நல்ல சிந்தனை, இப்படி
எல்லாவற்றிலும் அழகு கொண்டவர். நல்ல எண்ணம், நல்ல செயல், நல்ல படைப்புதல் என்று எல்லாம் அழகு கொண்டவர். எழிலரசி அம்மையார் வாழிய பல்லாண்டு. விரைவில் தர்மபுரியிலே உங்களை எல்லாம் சந்திக்க போகிறோம் என்கிற மகிழ்ச்சியில் இருக்கிறேனம்மா. வருகிற 23ஆம் தேதி நடைபெறுகிற தாய்மொழி நாள் விழாவிலே சந்திப்போம் அம்மா. மிக்க மகிழ்ச்சி. சந்திக்கலாம் ஐயா. நன்றி ஐயா. நன்றிகள் ஐயா. அடுத்த கவிஞராக பாரதி நேசன் விருது பெற்ற ஐயா அவர்கள் மா செல்லையா அவர்கள் பைந்தமிழில் சொல்லெடுத்து பற்றுடன் தமிழை வணங்க செல்லமாய் அழைக்கின்றேன். பாரதி நேசன் செல்லையா அவர்களை அன்புடன் வாருங்கள் ஐயா, தங்களுடைய கவி வரிகளை தாருங்கள். இந்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிலே 2வது முறையாக பயணிப்பது என்பது உண்மையிலே எனக்கு ஒரு உள்ளார்ந்த ஒரு உணர்ச்சி பெருக்கை கொடுக்கிறது. தமிழுக்காக, தமிழ் அன்னைக்காக, தமிழின் பெருமையை என்றென்றும் குன்றா புகழுடன் வைத்திருக்க வேண்டும் என்ற அளப்பரிய ஆசையோடு இந்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவை தொடங்கி அதை நடத்தி கொண்டு வரக்கூடிய நிறுவனர் நீலகண்டன் தமிழன் ஐயா அவர்களுக்கும் ஒருங்கிணைப்பாளர் பவானி அம்மா அவர்களுக்கும் இந்த தருணத்திலே இனிய மாலை வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன் அம்மா. முத்தமிழ் சங்கம் கண்டு இயல் இசை நாடகமாய் இன்னிசை கச்சேரி நடத்தி வரும் என்னுடைய தமிழ் அன்னையின் புகழினையும் பெருமையையும் என்றென்றும் சொல்லிவிட முடியாது. அத்தகைய பெருமைக்குடையவள் என் தாய் தமிழாம் தமிழன்னை. அவளுடைய தாழ் தொழுது இன்றைய கவியரங்கிலே தென்தமிழ் நாடென்னும் போதினிலே என்ற தலைப்பினிலே நான் இப்பொழுது கவி படைக்கிறேன்மா. எட்டயபுரத்தில் தோன்றிய தன்மான சிங்கமாம், எட்டயபுரத்தில் தோன்றிய தன்மான சிங்கமாம் எங்கள் தேசத்தின் விடிவெள்ளியாம், எங்கள் தேசத்தின் விடிவெள்ளியாம், எங்கள் முண்டாசு கவிஞன் பாரதியாம். இவன் பார்போற்றும் பைந்தமிழனாய் எங்கள் பாரதத்தின் பண்பட்ட வீரத்தின் விளை நிலமாய் அயலானனை அடிவயிறு கலங்கிடச் செய்தவனே, தன் கவித்திரத்தால் 80 கோடி மக்களையும் வீறு கொண்டு எழச் செய்தவனே, எம் பாட்டனே உன் பாஞ்சாலி சபதம் பாரதத்தாயின் கனவை நனவாக்கிய தருணம். உன் பாஞ்சாலி சபதம் பாரதத்தாயின் கனவை நனவாக்கிய தருணம். எங்கள் நெஞ்சமெல்லாம் விம்மல்கள், கடைக்கண்ணில் ஆனந்த நீர்பெருக்கு, வெள்ளிப்பனி மழை, வெள்ளிப்பனி மழை எங்களுக்கு உலாவும் பூமியாகவும், சாதிகள் இல்லையடி பாப்பா என்றுரைத்த முறுக்கு மீசைக்காரா, உன் நெற்றியின் திலகம் பாரதத்தாயின் விழுமிய வடு, உன் நெற்றியின் திலகம் பாரதத்தாயின் விழுமிய வடு. ஏடெடுத்தாய் எங்களுக்கு ஏற்றதொரு கவி படைத்தாய், ஏடெடுத்தாய் எங்களுக்கு ஏற்றதொரு கவி படைத்தாய். நீ படைத்திட்ட கவிகள் எல்லாம் எங்களை ஏற்றமுடன் எழச் செய்தது, வீரமுடன் எழுச்சி பெறச் செய்தது. ஒளிபடைத்த கண்ணினாய் வா என்றுரைத்த உனது நெஞ்சுரம் வெள்ளையனை வெகுண்டுடச் செய்தது. ஒளிபடைத்த கண்ணினாய் வா என்றுரைத்த உனது நெஞ்சுரம் வெள்ளையனை வெகுண்டுடச் செய்தது. உன் நடையும் உடையும் எங்களுக்கு சுதந்திர தாகத்தை வீரமுடனும் விவேகமுடனும் விதைத்தது. உன் நடையும் உடையும் எங்களுக்கு சுதந்திர தாகத்தை வீரமுடனும் விவேகமுடனும் விதைத்தது. கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை உனது சுதந்திரத்தின் தணல் வெண்தணலாய் வீசிற்று. கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை உனது சுதந்திரத்தின் தணல் வெண்தணலாய் வீசிற்று. பாரதியே பார்போற்றும் பகலவனாய், பாரதியே பார்போற்றும் பகலவனாய்,
பண்பட்டவனாய் புனிதனாய் இப்புவிதனிலே புன்னகை பூவை விதைத்திட்ட வித்தகரே, புன்னகை பூவை விதைத்திட்ட வித்தகரே, செந்தமிழ் நாட்டினில் என்ற கோஷத்தை, செந்தமிழ் நாட்டினில் என்ற கோஷத்தை முழங்கிட்ட முத்தமிழ் முண்டாசு கவிஞனே, முன்வைத்த காலை பின்னிடாமல், முன்வைத்த காலை பின்னிடாமல் ஆங்கிலேயரையே பெண்ணிடச் செய்தவனே, உனது சுதந்திர வேட்கை இமயத்தை உருக்கியது, உனது சுதந்திர வேட்கை இமயத்தை உருக்கியது, உனது அன்னை பூமியின் அழுகுரல், உனது அன்னை பூமியின் அழுகுரல் உன்னை சிந்திக்கச் செய்து மாற்றான் சிரம் கொய்திட தூண்டியது, உன்னை சிந்திக்கச் செய்து மாற்றான் சிரம் கொய்திட தூண்டியது. விவேகம் என்னும் ஆயுதம் கொண்டு, விவேகம் என்னும் ஆயுதம் கொண்டு, உனது கவிதை என்னும் கேடயம் கொண்டு சீர்மிகு இந்தியாவை ஏற்றமுடனே படைத்திட்ட பண்பாளனே, ஏற்றமுடனே படைத்திட்ட பண்பாளனே, பாரினில் பெண்ணுக்கென பகுத்தறிவை வகுத்தளித்த வள்ளல் பெருமானே, பாரினில் பெண்ணுக்கென பகுத்தறிவை வகுத்தளித்த வள்ளல் பெருமானே, எங்கள் செந்தமிழ் நாட்டின் சிகரமான பாரதியே, எங்கள் செந்தமிழ் நாட்டின் சிகரமான பாரதியே, உன் புகழ் எங்கள் வீரத்தின் அடையாளம், உன் புகழ் எங்கள் வீரத்தின் அடையாளம், உன்னுடைய விடுதலை வேட்கை எங்கள் உயிர் மூச்சு, உன்னுடைய விடுதலை வேட்கை எங்கள் உயிர் மூச்சு, என்றென்றும் எங்களை ஏற்றம் பெற செய்திட்ட சுப்பிரமணியே, சுதந்திரம் என்னும் போரை, சுதந்திரம் என்னும் போரை உனது கவித்திரம் கொண்டு முடிக்கச் செய்தவனே, சுதந்திரம் என்னும் போரை உன் கவித்திரம் கொண்டு முடிக்கச் செய்தவனே, எங்கள் நாட்டின் செந்தமிழ் புதல்வனே, என்றென்றும் உனது புகழ் பாடி தொழுதிடுவோம், என்றென்றும் உனது புகழ் பாடி தொழுதிடுவோம், செந்தமிழ் நாட்டின் புகழையும் பெருமைகளையும் பார்போற்றிடச் செய்திடுவோம். முண்டாசு கவிஞனே, எங்கள் உயிர் மூச்சே, எங்கள் உயிர் மூச்சு இருக்கும் வரைக்கும் உன்னுடைய திருநாமம் உச்சரித்து கொண்டே இருக்கும். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி இடம் சாருகிறேன் அம்மா. நன்றிங்கம்மா. சிறப்புகள் ஐயா. சிறப்பான கவி வரிகளை தந்த பாரதி நேசன் செல்ல அவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, முத்தமிழ் முச்சங்கம் கொண்டு இனிமை வாய்ந்த தமிழ் என்று தமிழை வாழ்த்தி, பிறகு பாரதியின் கவி வரிகளை தந்த தங்களுக்கு மனதார வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றேன். எட்டயபுரத்தில் தோன்றிய தன்மான சிங்கம் என்றும் எங்கள் முண்டாசு கவிஞன் பாரதி என்றும், பாரதத்தினுடைய கண்பட்ட வானில் அயலானை பாட்டாலே ஓடச் செய்தவன் என்றும், பாஞ்சாலி சபதம் தந்தவன் பாரதி என்றும், வெள்ளி பனி மேலிருந்து தன் பாட்டை தந்தவன் என்றும், சாதிகள் இல்லை என்று முறுக்கு மீசைக்காரா ஏடெடுத்தாய், எங்களுக்கு ஏற்றதொரு கவி படைத்தாய் என்று அழகான கவி வரிகளை தந்தீர்கள் ஐயா. உனது நெற்றூரம் மகிழ்ச்சி தந்தது என்றும், புன்னகை பூவை பூத்திட்ட முண்டாசு கவி வித்தகரே, ஒளிபடைத்த கண்ணினாய் நீ வாய் என்று பாரதியாரை போற்றி மிக சிறப்பான ஒரு கவி வரிகளை தந்த பாரதி நேசன் செல்லையா அவர்களுக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக மனதார வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் கூறிக்கொள்கிறேன் ஐயா. வாழ்த்துக்கள். வாழ்த்து. அடுத்து நம்முடைய கவி பாட அழைக்கின்றேன் மாலதி அனந்த பத்மநாபன் அம்மா அவர்கள், தர்மபுரியை சேர்ந்தவர்கள். அம்மா அவர்களை கவி பாட அன்புடன் அழைக்கின்றேன். வாருங்கள் அம்மா. மாலதி அனந்த பத்மநாபன் அம்மா அவர்களே வாருங்கள், தங்களுடைய கவி வரிகளை தாருங்கள். அடுத்தது இணைய என்னை அழைத்து நேரமா பார்த்திருக்கிறேன். கூற்றத்துக்குரிய ஐயா அவர்களை வணங்கி தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எனது தலைப்பு தமிழை வணங்குவோம். பெற்ற தாயை வணங்குதல் போல் அல்லவா தாய்மொழியை வணங்குதல், பெற்ற தாயை வணங்குதல் போல் அல்லவா தாய்மொழியை வணங்குதல். அதிலும் தவம் பல பெற்றிட்டாலும் தமிழே தாய்மொழியாய் ஞான் பெறவே என்ன பயன் பெற்றேன். தவம் பல பெற்றால் தமிழே தாய்மொழியாய் ஞான் பெறவே என்ன பயன் பெற்றேன். யுகங்கள் பல ஆயினும்
என்றைக்கும் இவள் கல்வி தமிழ்தான். யுகங்கள் பல ஆயினும் இவர் என்றைக்கும் கல்வி தமிழ்தான். மொழிகளிலே மூத்த மொழி தமிழ்மொழி. எனவே தமிழை அல்ல என்று புகழ்பெற்ற மொழி அல்லவா. தமிழ் அன்னை என்ற புகழ்பெற்ற மொழி அல்லவா நம் தாய்மொழி, நம் தமிழ் மொழி. பல இதிகாசங்கள் இடம்பெற்றன. பல்லாயிரம் ஆண்டுகளின சாட்சிகள் கொண்ட அருமை மொழி என் தமிழ்மொழி. ஒப்புக்கொண்டன இதர மொழிகள் யாவும். ஆயினும் யாரே சொன்னது தமிழ் கற்றுவம் சாப்பாட்டுக்கு வழி இல்லை என்று. தமிழென்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா. தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா. மூத்தோர் கற்று தந்த வீரம்தான் திடமான வார்த்தைகள். மூத்தோர் கற்று தந்த திடமான வார்த்தைகள் தமிழ் மாநிலத்துக்கு மட்டுமல்ல மற்ற நாடுகளுக்கு முன்னோடியாக உள்ளது. இன்றும் கால கண்ணாடியாக எடுத்துக்கொள்வோமாக. தமிழை வணங்குகிறான். வணங்குவோன் தன் தாயையும் தன் மண்ணையும் சேர்த்து வணங்குவதல். தேன் தமிழ் இவள் தேன் தமிழாய் இனிமையாய் இருப்பதனாலே மகான் காந்தியடிகள் மறுபடி ஒரு பிறப்பை எடுப்பின் தமிழ்நாட்டில் பிறந்து தமிழிலேயே திருக்குறளிலிருந்து அனைத்து பாரம்பரிய நூல்களையும் கற்றவர்கள் வேண்டுமென்ற பேரு கொண்ட தமிழை வணங்கி போற்றுவோம். என்றும் தமிழை காப்போம். வாழ்ப்பெருக்கு அனைவருக்கும் வணக்கங்கள். நன்றி ஐயா. அருமையம்மா, அருமையான கவி வரிகளை தந்திருக்கின்றீர்கள் அம்மா. எத்தனை யுகங்கள் ஆனாலும் சரி நம்முடைய தமிழை நாம் வணங்க வேண்டும் என்றும் பல இதிகாசங்கள் எல்லாம் இந்த தமிழில் இடம்பெற்றிருக்கின்றன. தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்று நம் மூத்தோர்கள் சொன்ன அந்த திடமான வார்த்தைகள் எல்லா நாடுகளுக்குமே, மற்ற நாடுகள் எல்லாத்துக்குமே முன்னோடியாக நம்முடைய தமிழ் இருக்கிறது என்றும், அந்த தமிழானது நம்முடைய கால கண்ணாடியாக திகழ்கிறது என்றும், தேன் தமிழால் இனிமை தமிழால் என்று தமிழை தேன் தமிழாகவும் இனிமை தமிழாகவும் மண் தமிழாகவும் இருப்பதால் நாம் தமிழை வாழ்த்துவோம் என்று ஒரு மிகச் சிறப்பான கவி வரிகளை தந்த மாலதி அம்மா அவர்களுக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அம்மா. மிகச் சிறப்பு வாழ்த்துக்கள். சரிங்க. அடுத்து நம்முடைய கவி பாட ரேவதி கணேசன் அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். சீர்காழி என்றாலே நமக்கு நாடி ஜோதிடம் நினைவுக்கு வரும். அதுபோல் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் ரேவதி கணேசன் அம்மா அவர்கள் தான் நினைவுக்கு வரும். ஜெர்மனி தமிழருவி வானொலி நிலையத்திலேயும் சிறப்பான கவிதைகளை தந்து கொண்டிருக்கின்றார். எப்பொழுதுமே சிரித்த முகத்துடன் புன்னகை பூத்துக் கொண்டிருக்கும் ரேவதி கணேசன் அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வாருங்கள் அம்மா, தங்களுடைய கவிதைகளை தாருங்கள். நாம் தான் ஜோடிட்டு நாடி அங்கே செல்வோம். அம்மா நாடனா வலை இணையத்தை நாடி வந்திருக்காங்க, ஒரு இடத்துக்கு வந்து கவிதை வாசிக்கிறாங்க. வாருங்கள் அம்மா, வாருங்கள் திருமதி ரேவதி கணேசன் அவர்களே. பின்பு வந்து தொடர்கிறேன். ஒரு சில பொறுத்தருள்க. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா 76வது கவியரங்கத்தில் கலந்து கொள்வது மிக மகிழ்ச்சி அடைகிறேன். நேரடியாக வந்து விடுகிறேன். அனைத்து ஆளுமைகளுக்கும் எனது பணிவான வாழ்த்தை தெரிவித்துக் கொண்டு தமிழை வணங்குவோம். தாய்க்கே தாயான தமிழ் மொழியும் நீயே, தித்திக்கும் செங்கரும்பாய் இனவளும் நீயே, தென்னவனையும் இன்ற தென் தமிழும் நீயே, வள்ளுவனின் வழியில் வாழ சொன்னவளும் நீயே, இலக்கணம் தந்தவளும் நீயே, அன்னைக்கும் தந்தவளும் நீயே, முக்கணியும் சுவையையும் உன்னுள் வைத்திருப்பவளும் நீயே,
உன்னை பாடாத சந்தமும் இல்லை, உன்னை புகழாத வாயும் இல்லை இவ்வுலகில். உன்னை அறிய வைத்தது என் அன்னை, உன்னை போற்றிக் காப்பது என் கடமை. என் சிந்தையில் பூத்த கவியும் உன்னால், கடல் போல் அகண்ட அமுத சுரபியே. பிஞ்சு குழந்தையின் கள்ளமில்லா உள்ளம் கொண்டவளே, பூத்தொழுங்கும் பூக்க வாசனை உன்னுள் தானே. வாழ்வின் அறநெறிகளை அழகாக தருபவளே, கம்பனின் காதலியாக ஆன காவிய தலைவையும் நீயே. கம்ப ராமாயண மகாபாரதத்துக்கும் சாட்சியானவளும் நீ. ஆயிரம் ஆயிரம் மொழிகளில் அற்புதமானவளும் நீயே. தேனின் சுவை நாவில் பட்டாலும், ஆனால் அன்னை தமிழே உன்னை உச்சரித்தாலே இனிக்கும். அகிலத்தில் அனைத்திலும் அணைந்திருக்கும் உன்னை வாழ்த்த வயதில்லை என்றாலும், உன்னை வணங்கி மகிழ்வதில் பெருமிதம்கிறேன். தமிழ் வாழ்க, தமிழ் வளருக. தமிழ் உறவுகளுக்கு நன்றி. என்றும் அன்புடன் திருமதி கவிஞர் ரேவதி கணேசன், சீர்காழிபுத்தூர். இதுவரை செவிமடுத்து கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து உறவுகளுக்கும் எனது வணக்கத்தை தெரிவிக்கொண்டு வருகிறேன். நன்றி, வணக்கம். நல்லதொரு வாய்ப்பினை சந்திப்போம். வாழ்க வளமுடன். அருமை அருமை. சிறப்பான ஒரு கவி வரிகளை மிக சிறப்பாக தந்தீர்கள் அம்மா. தங்களுக்கு மனதார வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தித்திக்கும் செங்கரும்பாய், இலக்கியம் இலக்கணங்கள் நிறைந்தது தமிழ் என்றும், உன்னை அறிய வைத்தது அன்னை என்றும், அந்த தமிழை நாம் போற்றி வணங்க வேண்டும் என்றும், பிஞ்சு உள்ளம் போன்ற அந்த உள்ளம் கள்ளம் கபடமற்றது தமிழ் என்றும், கம்பராமாயணம் மகாபாரதம் போன்ற இலக்கியங்கள் எல்லாமே பெற்றது தமிழ். அந்த தமிழை நாம் உச்சரிக்கும் பொழுதே நமக்கு ஒரு இனிமை சுவைக்கும் என்றும், அழகிய கவி வரிகளை மிக அருமையாக இணையம் இல்லை என்றாலும் நான் தமிழை வாழ்த்த வேண்டும், தமிழை வணங்க வேண்டும் என்ற ஆவலுடன் மிக சிறப்பான கவி வரிகளை தந்த தங்களுக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக மனதார வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மா, மிக சிறப்பு வாழ்த்துக்கள். சிறப்பம்மா, சிறப்பு. மிக அருமையாக கவிதை வாசித்தீர்கள். தொடர்ந்து அடுத்த அழையுங்கள். அடுத்து நம்மிடையே கவி பாட இணைந்திருக்கின்றார் ஓசூரில் இருந்து கவி ரிஷி ஐயா அவர்கள், மகேஷ் ஐயா அவர்களை கவி பாட அன்புடன் அழைக்கின்றேன். தீந்தமிழில் சொல்லெடுத்து தமிழை வணங்க வருகின்றார் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். வாருங்கள் ஐயா. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் ஐயா நீலகண்ட தமிழனுக்கும், கவியரங்கத்தை இனிதே நடாத்தி கொண்டிருக்கும் சகோதரி பவானி அம்மையாருக்கும், என் இன கவிஞர்களுக்கும், தமிழ் உறவுகளுக்கும் மாலை வணக்கம். இதோ என் கவிதை. தலைப்பு: தமிழை வணங்குவோம். ஓர் இனம் வாழ்வினில் சிறக்க மொழி வளம் பேணுதல் வேண்டும். பண்பாடு கொண்டே அம்மொழியை பாதுகாத்திடல் நன்றாம். பாரினில் பல மொழி புழக்கமிருந்தாலும் பழந்தமிழை நாவினில் செப்பிட செவி இனிக்கும் சிறப்பதற்குண்டாம். வேர்விட்ட ஆலமரமாய் அமிழ்தமிழ் உள்ளதாலேயே கண்டம் தாண்டியும் வண்டமிழாய் அண்டமெலாம் நம் தமிழே. சீர்கொண்ட செப்பிலக்கணம் யாப்பும் மூப்பும் கொண்டதாலேயே ஊர் போற்ற உலா வருதே உயிர் தமிழை வணங்குவோம். தகவமைக்கும் தன்னிலை கொண்ட தமிழ் மொழி மெருகேறியதால் இணையத்தை இணைக்கும் இணை மொழியான நம் தமிழாம். அகமனைத்தும் ஆனந்தமாய் உறக்கச் சொல்லி சிறக்கச் செய்வோம். தமிழ் மொழிக்கு நிகர் மொழியாய் உலகில் உண்டோ வேறு மொழியாம். புகலிடம் தேடிய பல மொழிகள் முச்சந்தியில் நிற்கும் நிலைதானே இங்கே. அதன் நிலை கொண்டே ஒட்டுண்ணியாய் கலக்கும் பிறமொழியோடு யுகங்கள் கடந்தும் நிலைத்து நிற்குது பழமை மாறா மரத்தமிழே. அமிழ்தும் தமிழும் இரண்டர கலந்தது இலக்கியமானதுவாம். மெல்லின எழுத்தாய் நம் தமிழில் ழகரமுண்டாம். கரும்பென இனிக்கும் அருஞ்சொல்லாய் விருந்தும் உண்டாம். சொல்லிடும் வித்தைகள் ஆயிரம் ஆயிரம் அணி வகுத்ததும் உண்டாம். பிற மொழி பின்வர தமிழ் மொழி தலைமை ஏற்கும். வல்லினமே தமிழ் மொழியின் ஆணி வேரென சொல்லி வைப்போம்.
இரு மாப்புடன் பிற மொழிக்கே அறத்தை கொடுப்பது நம் தமிழே. பல்லின பண்போடு பாங்காய் தமிழை வணங்குவோம். 1000 ஆண்டுகள் கால அவனியில் சிறந்திட தமிழை வணங்கிடுவோம். வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க தமிழ். சிறப்பு சிறப்பையா, அருமையான கவி வரிகளை தந்திருக்கின்றீர்கள். தமிழை போற்றி, அதாவது எத்தனை மொழிகள் இருந்தாலும் நம்முடைய தமிழுக்கு நிகர் வேறு ஏதும் இல்லை என்றும், பண்பாடு கொண்டே அம்மொழியை வணங்குதல் சிறப்பு என்றும், பல மொழிகள் இருந்தாலும் நாம் நம் தமிழ் மொழியை வணங்குவோம், யாப்பும் மூப்பும் கொண்டதாலே நாம் தமிழை வணங்குவோம் என்றும், அகமகிழ உறக்க சொல்லுவோம் நம் தமிழை வணங்குவோம் என்றும், நம் தமிழ் மொழிக்கு வேறு ஏதாவது உண்டா என்று அமிழ்தும் அந்த தமிழும் இரண்டர கலந்ததுதான் தமிழ் என்றும், கரும்பு போல் இனிக்கக்கூடிய சுவை கொண்டது நம்முடைய தமிழ் என்றும், அந்த வல்லினம்தான் தமிழ் மொழியினுடைய சிறப்பு என்று மிக சிறப்பான ஒரு கவி வரிகளால் தமிழை வணங்கிய தங்களுக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக மனதார வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் வெளிக்காட்டிக் கொள்கிறேன். ஐயா, மிக சிறப்பு, வாழ்த்துக்கள். அடுத்த கவிஞராக நம்மிடையே இணைந்திருக்கின்றார் சென்னையை சேர்ந்த அம்மா லலித புவனேஸ்வரி அம்மா அவர்கள். தமிழ் ஆசிரியர், தமிழுக்காக பல சிறப்பான தொண்டுகளை செய்து கொண்டிருக்கின்றார். அனைத்து குழுக்களிலும் இடம்பெற்றிருக்கின்றார். அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வாருங்கள் அம்மா, தங்களுடைய கவிதையை தாருங்கள், தமிழை வணங்குங்கள் என்று கூறி வரவேற்கின்றேன். வாருங்கள் அம்மா. வணக்கம் அம்மா. என்னால் முடியும், நம்மால் முடியும். நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. சங்க தமிழ் இலக்கிய பூங்கா நிறுவனர் ஐயா அவர்களுக்கும், தலைமை பொறுப்பேற்றிருக்கும் பவானி சகோதரி அவர்களுக்கும் மற்றும் உள்ள கவி பெருமக்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழை போற்றுவோம். தமிழே அமிழ்தே, அமிழ்தே தமிழே. உனக்கு ஸ்லேடை என்ற பெயரும் உண்டு, ஒரு சொல் இரு பொருள் கொண்டவள் நீ. வானின்றி வழங்கி வருதலால் மழை என்றானாயோ, வானின்று வழங்கி வருதலால் மழை என்றானாய். நாவினின்று வழங்கி வருதலால் தமிழ் என்றானாய். நாவினின்று வழங்கி வருதலால் தமிழ் என்றானாய். எண்ணமே உயர்வு என்கிறது தமிழ், எண்ணமே உயர்வு என்கிறது முத்தமிழ். பண்பை இயல்பியதால் பைந்தமிழ் ஆனாயோ, பண்பை இயம்பியதால் பைந்தமிழ் ஆனாயோ. அன்பை பொழிவதால் அகநானூறு ஆனாயோ, வீரத்தை விளம்புவதால் புறநானூறு தந்தாயோ. இல்லறம் சிறக்க நல்லறம் போதிக்கிறாயே, தமிழ்த்தேன் பருகிட, தமிழ்த்தேன் பருகிட யாழொத்த வண்டாய் சங்கம் அமைத்து பண்ணிசைக்கின்றோம். ழகர ஓசையால் நுரையீரல் சீராகிறதே, ழகர ஓசையால் நுரையீரல் சீராகிறதே. நரை கூடி கிழப்பருவம் ஆயினும் நின் சீரிழமை குறையாதவளாகிறாய். நரை கூடி கிழப்பருவம் ஆயினும் நின் சீரிழமை குறையாதவளாகிறாய். உணர்வின் பெருமையை எடுத்தியம்பும் சிந்தாமணி, நீதி பறை சாற்றும் நினது சிலப்பதிகாரம், பெண்ணினம் போற்றும் நினது மணிமேகலை என எத்துணை அமிழ்தாகிறாய் தமிழே. உனக்கு புகழாரம் சூடுகிறோம் கவி மக்களே, உனக்கு புகழாரம் சூடுகிறோம் கவி மக்களே. வாழ்க, நீ வையம் உள்ளவரை வளர்க, தமிழ் மக்களை, தமிழ் பேசும் மக்களை வாழ்விப்பாயாக என்று கூறி வணங்கி இடம் சார்கிறேன் அம்மா. நன்றி, நன்றி, நன்றி. சிறப்பு சிறப்பு, அருமையான கவி வரிகளால் தமிழை வாழ்த்திருக்கின்றீர்கள் அம்மா. தமிழே அமிழ்தே, அமிழ்தே தமிழே என்று, தமிழென்றாலே அமிழ்துதான், அமிழ்தென்றால் தமிழ்தான் என்றும், ஒரு சொல் இரு பொருள் வருவது தமிழ் என்றும், அதாவது வானின்றி வழங்கி வருவதால் மழை என்றும், நாவினில் வருவதால் தமிழ் என்றும் தமிழை வாழ்த்திருக்கின்றீர்கள்.
பண்பை இயம்பியதால் பைந்தமிழ் ஆனாயோ என்றும், அன்பை தந்ததால் அகநானூறு ஆனாய் என்றும், வீரத்தை தந்ததால் புறநானூறு ஆனாய் என்றும், அந்த நகர ஓசையால் அந்த நுரையீரல் வந்து சிறப்படைகிறது. நரைகூடி கிழப்பருவம் எழுதினாலும் அந்த தமிழானது என்றுமே இளமை மாறாது என்றும் தமிழை வாழ்த்திருக்கின்றீர்கள். சிந்தாமணியாய், சிலப்பதிகாரமாய், மணிமேகலமாய், எத்தனை எத்தனை இலக்கிய வடிவங்களாய் நீ வலம் வருகிறாய் என்றும், அத்தனை புகழாரமும் உனக்கே நாங்கள் சூடுகிறோம், தமிழை நாங்கள் வாழ்த்துகிறோம் என்று அழகிய கவி வரிகளால் தமிழை வணங்கிய தங்களுக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக மனதார வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். மிக சிறப்பு, வாழ்த்துக்கள். அடுத்த கவிஞராக மீனாட்சி அம்மா அவர்கள் நம்மையே இணைந்திருக்கின்றார்கள். மீனாட்சி அம்மா அவர்கள் அதாவது ஆங்கில பட்டதாரி ஆசிரியர். நான் ஆங்கில பட்டதாரி ஆசிரியராக இருந்தால் என்ன, தமிழை நான் வணங்குவேன். தமிழின் சிறப்பு நம்மை இங்கே ஒருங்கிணைத்து நாம் தமிழை வணங்குவோம் என்று சொல்கிறதல்லவா. எந்த மொழிக்கே இல்லாத சிறப்பு இந்த தமிழுக்கு உண்டு என்று வணங்க வருகின்றார். தாரமங்கலத்தில் இருந்து மீனாட்சி சகோதரி அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வாருங்கள், தங்களுடைய தமிழால் தமிழை வணங்குங்கள். அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கங்கள். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நடத்திய பவள விழா கண்ட கவியரங்க நிகழ்வில் 76வது கவியரங்கத்தில் கலந்து கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் திருவள்ளுவரை வணங்கி, பாரதிதாசன் அவர்களை செயலராம் பாரதிதாசன் அவர்களை வணங்கி, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளராம் ஐயா பாரதிச்சுடர் திரு நீலகண்ட தமிழன் அவர்களை வணங்கி, தலைமை ஒருங்கிணைப்பாளராக இந்த கவியரங்கத்தின் முழு பொறுப்பேற்றுள்ள சகோதரி பவானி அவர்களுக்கும், வலையொலியில் தனது செயல்களை செய்து கொண்டு நமது செயல்பாடுகள் அனைத்தையும் உலகமெல்லாம் தெரிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய சகோதரி மேனாள் இயக்குனர் திருமதி சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்களுக்கும், எனக்கு முன்னால் கவிபாடி சென்ற அனைத்து கவி உறவுகளுக்கும் எனது சிறந்தாழ்ந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு எனது கவிதையை தொடர்கின்றேன். அதற்கு முன் பாரதிதாசன் கவிவரிகளான என்னை ஈண்ட தந்தைக்கும் தாய்க்கும் என் மக்கள் இனமீண்ட தமிழ்நாடு தனக்கும் என்னால் திணையளவும் நலமேனும் விளையும் என்றால் செத்தொழிவு நாள் எனக்கு திருநாளாகும் என்ற பாரதிதாசனின் கவிவரிகளை கூறி எனது தாய்மொழியாம் தமிழ் மொழிக்கு வணங்கி வாழ்த்துக்களையும் கவிதையும் வழங்குகின்றேன். தாயே தமிழே, உன்னை வணங்கி தாய்மொழியாம் செம்மொழி என்னை செம்மையாக்கிட கவி உலகில் என்னை கவிஞனாக்கினாய். ஐம்பால் உணர்ந்து ஐம்புலனை அடக்கி முப்பாலை முற்றும் அறிந்திட உலக பொதுமறையாம் திருக்குறளால் உலகமே உயர்ந்து நிற்கின்றதே. உலக பொதுமறையாம் திருக்குறளால் உலகமே வியந்து நிற்கின்றதே. உனது தமிழ் எழுத்துக்கள் உயிரும் மெய்யும் இணைந்து உயிர்மெய்யாய் தொடர்ந்து ஆயுதத்தை தாங்கி அழகான கட்டிடக்கலையாம் தஞ்சை பெரிய கோயில் மிகப்பெரிய கட்டடக்கலையின் சான்றன்றோ உனது தாய்மொழிக்கு கிடைத்த மிகப்பெரிய அவதாரம் அன்றோ. இதைவிட வேறு ஏதேனும் எடுத்துக்காட்டு உண்டோ உமது தமிழ் சொல்லின் தமிழ் எழுத்துக்களின் வலிமைக்கு? தமிழ் மொழி வலிமையின் சிறப்பை கூற இதைவிட வேறு எடுத்துக்காட்டு உண்டோ? திருக்குறளும் தஞ்சை பெரிய கோயிலுமே உனது சீர்மிகு வளர்ச்சிக்கு மிகப்பெரிய உதாரணம். ஐவகை நிலங்களின் வடிவமைப்பை எடுத்துக்காட்டும் விந்தையே. இலக்கண இலக்கியங்களை அழகாய் பெற்றெடுத்து பல்லாயிரம் நூல்களை சுமந்திடும் சுமையறியா தாயே. பல்லாயிரம் நூல்களை சுமந்திடும் சுமையறியா தாயே, தமிழ் அன்னையே, முத்தமிழால் முழங்கிடும் முக்காலமே. முத்தமிழால் முழங்கிடும் முக்காலமே. மூவேந்தர்கள் போற்றி பாதுகாத்த அற்புத பெட்டகமே. மூவேந்தர்கள் போற்றி பாதுகாத்த அற்புத பெட்டகமே. சங்கம் வளர்த்து உன்னை பொலிவோடு காத்து நிற்பது பிள்ளைகளாம் நாங்கள். சங்கம் வளர்த்து உன்னை பொலிவோடு காத்து நிற்பது பிள்ளைகளாம் நாங்கள். என்றும் உம்மை உச்சியில் வைத்தே கொண்டாடிடுவோம். என்றும் உம்மை உச்சியில் வைத்தே கொண்டாடிடுவோம். எழில் கொஞ்சும் செம்மை பசுமை புலமை எழில் கொஞ்சும் செம்மை பசுமை புலமை வாய்மை என்று
பல மைகளால் வண்ணம் தீட்டப்பட்ட அழகான ஓவியமே. எழில் கொஞ்சும் செம்மை, பசுமை, புலமை, வாய்மை என்று பல மைகளால் வண்ணம் தீட்டப்பட்ட அழகான ஓவியமே. கைத்தூரிகைக்கு வலிமை சேர்க்கும் எங்களது அங்கமாய் திகழும். வலிமை சேர்க்கும் எங்களது அங்கமாய் திகழும். தித்திக்கும் தேன் தமிழால் திளைத்து மூழ்கிட அனைவருக்கும் அமுத சுரபியாய் அட்சய பாத்திரமாய் இறைவனின் கொடையாய் மகிழ்ந்தே தாய் தமிழே உன்னை வணங்கிடுவோம், என்றும் போற்றிடுவோம். உம்மை போற்றி பாதுகாப்பதே எங்கள் கடமை என்று உறுதியேற்போம். வாழ்க தமிழ், வளக எங்களது கவிஞர்களின் கவி புலமை மேலும் மேலும் எங்களை வளர்த்து மேன்மையுறச் செய்ய அன்னை தமிழே உன்னை வணங்கி மகிழ்கின்றேன். வாய்ப்பிற்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி. சிறப்பு அம்மா. சிறப்பான கவி வரிகளை தந்திருக்கின்றீர்கள். தங்களுக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, தாயே தமிழே உன்னை வணங்குகின்றேன். அதாவது கவி உலகில் எங்களை அறிமுகம் செய்கிறாய். அதாவது தமிழால் தான் நாம் எல்லா கவிஞர்களும் ஒன்றிணைந்திருக்கின்றோம், ஒருவருக்கு ஒருவர் அறிமுகம் ஆகின்றோம் என்றதை தங்களுடைய கவி வரிகளை தந்திருக்கின்றீர்களா? அதாவது முப்பால் உன் பொதுமறையால் முப்பால், அதாவது உலகமே, அதாவது அந்த திருக்குறளால் அந்த தமிழானது உலகமே அறிந்து நிற்கிறது என்றும், அந்த தஞ்சை பெரிய கோயிலும் திருக்குறளும் தான் உன்னுடைய வளர்ச்சிக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு உதாரணமாய் இருக்கிறது என்றும், பல்லாயிரக்கணக்கான நூல்களை சுமந்தாலும் அந்த சுமை என்பதை தெரியாத ஒரு தமிழாய் நீ விளங்குகிறாய் என்றும், மூவேந்தர்கள் போற்றி வளர்த்த அந்த முச்சங்கமாய் நீ திகழ்கிறாய் என்றும், அந்த தமிழை பாதுகாத்த அந்த பட்டகமாய் இருக்கின்றாய். அந்த சங்கம் வளர்த்து காத்து நின்ற உன்னுடைய தமிழை நாங்கள் தலையால் வைத்து நாங்கள் கொண்டாடுகின்றோம். என்றென்றும் நாங்கள் உச்சியில் வைத்து உம்மை போற்றுவோம் என்று ஒரு சிறப்பான கவி வரிகளால் தமிழை வணங்கிய தங்களுக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக மனதார வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அம்மா. மிகச் சிறப்பு, வாழ்த்துக்கள். தங்களது சிறப்பான பின்னூட்டத்திற்கு எனது மனமார்ந்த நன்றிகள். நன்றி சகோதரர். அருமையானது ஒரு நிகழ்ச்சி. மிகச் சிறப்பாக திருமதி பவானி அம்மையார் தலைமையிலே கவியரங்கம் வெகு சிறப்பாக தொடங்கி நடைபெற்றது. நிறைவு கவிஞராக கவிஞர் முனைவர் ச மீனாட்சி அவர்கள் தனது கவிதை வழங்கி சிறப்பித்தார்கள். இன்றைய கவியரங்கத்திலே பங்கேற்று உணர்ச்சி வேகத்தோடு கவிதை வழங்கினார்கள். தமிழ், அதை வணங்குவோம் சொல்றோம். தமிழ் என்றால் என்ன? மொழி. அதையே வணங்கணும். அப்போ அதை வணங்கணும்னா அடையாளம் சொன்னா அந்த மொழியில இருக்கக்கூடிய நூல்கள், அதுதான் சிறப்பு. இந்த நூல்கள்லாம் இல்லைன்னா அந்த மொழி ஒரு சாதாரண மொழி. இந்த மொழியில இந்த நூல்கள் எல்லாம் இல்லைன்னா, இந்த அறிவார்ந்த நூல்கள் இல்லைன்னா இந்த மொழி ஒரு சாதாரண மொழி, அவ்வளவுதான். அது பேசுற ஒரு கருவியாக இருந்திருக்கும். இப்போ மொழி என்பது, அதாவது லாங்குவேஜ் இஸ் த டூல் ஃபார் கம்யூனிகேஷன் அப்படின்றாரு லெனின். மொழி என்பது ஒரு கருவி. ஆனா அதே கருவி இத்தகைய சிறப்புகளை எல்லாம் பெற்றிருக்கிற போது அந்த மொழிக்கு ஒரு தனிச்சிறப்பு வருகிறது. இப்போ இந்த மொழியை தனிச்சிறப்புன்னு பார்த்தா, நம்ம தமிழ் மொழியுடைய தனிச்சிறப்பு திருக்குறள். அப்போ திருக்குறளை வணங்கினா தமிழை வணங்குற மாதிரி அர்த்தம். சரி, அன்றைக்கு திருவள்ளுவர் இருந்தார். இன்றைக்கு சில பேர் இருந்து அந்த மொழியை காக்கிற பணியில, மொழியை போற்றுகிற பணியில தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறார். அப்படி சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிலே தங்களை இணைத்து கொண்டு பல்வேறு செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கூடிய கவிஞர்கள், எழுத்தாளர்கள், மிக முக்கியமாக தலைமை பொறுப்பில் இருக்கிறவருடைய பெயர்களை எல்லாம் இணைத்து ஒரு கவிதை எழுதியிருக்கிறேன். அந்த நூல் திருக்குறள் வணக்கத்துக்கான ஒரு நூல். தாயே தமிழே என்று தொடங்கி திருக்குறளை வணங்குகிற ஒரு கவிதை, தமிழை வணங்குகிற கவிதை. ஆனால் அது நிறைய பெயர்கள் வரும், அது நீங்க ஊன்றி கவனித்தா புரியும். தாயே தமிழே கற்பகமே, தாயே தமிழே கற்பகமே,
தமிழின் சிறந்த பெட்டகமே, நீயே திருக்குறள், நீயே திருக்குறள் வணங்கிடுவேன், நித்தம் படித்து உயர்ந்திடுவேன். உயர்ந்த ராஜா மணிமகுடம், உயர்ந்த ராஜா மணிமகுடம், உயர்ந்த ராஜாமணி மகுடம் உனக்கு மட்டும் வழி விலகும். உயர்ந்த ராஜா மணிமகுடம் உனக்கு மட்டும் வழி விலகும். புயலை பிரியா, புயலை பிரியா பிரியா, புயலை பிரியா கடல் போல புகழ் அலை நல்கும் வள்ளுவமா. தமிழுக்கு புகழ் அலை நல்கும் வள்ளுவமா. செல்வம் கொடுக்கும் தனலட்சுமி, செல்வம் கொடுக்கும் தனலட்சுமி, திருக்குறள் அறிவை, திருக்குறள் அறிவை தரும் லட்சுமி. கொள்வோம் திருக்குறள் வாழ்வினிலே, குவளையம் போற்ற வாழ்ந்திடுவோம். அன்பில் நெஞ்சில், அன்பு நெஞ்சில் விஜயமுற, அன்பு நெஞ்சில் விஜயம் முற, அறத்தின் வாழ்வில் உயர்வு முற. விண்ணில் இருந்து ஜலநாதன், விண்ணில் இருந்து ஜலநாதன் விதைகள் காத்து செழிப்பு முற. முன்னை பெற்ற பெரும்பயணம், முன்னை பெற்ற பெரும்பயணம் முப்பால் வகுத்த திருக்குறளே, என்னை வாழ்வை காத்திடுவாய், என்றும் நலமே சேர்த்திடுவாய். ராஜகுமாரன் என்றாலும், ராஜகுமார் என்றாலும் எதிர்த்து குரலை உயர்த்திடுவாய். இறந்தும் வாழும் நிலை என்றால் இறைவனை கூட ஏசிடுவாய். அராத்துயர், அராத்துயர் அதாவது நமக்கு அறாத துயர்கள், நிறைய சில துயர்கள் நம்ம விட்டு போகாது. அராத்துயர் அறுக்கும் சிவகாமி, அவளை போல் நீ குரல் சாமி, அவளை போல் நீ குரல் சாமி. வராது வந்த மாமணியே, வள்ளுவ வழியே எம்பணியே, வள்ளுவ வழியே எம்பணியே, நீலகண்ட தமிழன். இந்த கவிதையை நான் வாசிப்பது தமிழ்த்தாய்க்கும், தமிழ்த்தாயை போற்ற, தமிழ்த்தாய்க்கு சிறப்பு செய்ய வந்த திருக்குறளுக்கும், அந்த திருக்குறள் பணியிலும் தமிழ் பணியிலும் ஈடுபட்டு தம்மை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டிருக்கிற பல கவிஞர்களுக்கும், உங்களை போன்ற கவிஞர்களுக்கும், இங்கே இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற பவானி அம்மையாருக்கும், இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றுக் கொண்டிருக்கிற அத்தனை அருமை பெருமக்களுக்கும் எனது வணக்கங்கள். இவர்களுக்கு செலுத்துகிற வணக்கங்கள் தான் தமிழ்த்தாய்க்கு செலுத்துகிற வணக்கம். இவர்களெல்லாம் போட்டுதான் அந்த தமிழ் செறிப்புற்று இருக்கிறது. தமிழ் என்பது ஒரு மொழி. அகரம் தொடங்கி நகரம் ஈராக சில எழுத்துக்களை கொண்ட மொழி. அந்த எழுத்துக்களை சேர்க்கிறவோ சில சொற்கள், அதனால் நமக்கு பொருள் புரிகிறது. ஆனால் அதன் சிறப்பு இந்த மொழியிலே இருக்கக்கூடிய இலக்கியங்கள், இந்த மொழியிலே இருக்கக்கூடிய சிறமை, சீர்மை, செம்மை, தொன்மை, இப்படி நிறைய அதுக்கு இருக்கு. 16 வகையான தன்மைகளும் பெற்ற செம்மொழியாக இந்த மொழி இருப்பதால் தான் இந்த தமிழ்த்தாயை, எங்கள் தமிழ்த்தாயை வணங்குவோம், தமிழ்த்தாயை வணங்குவோம் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்த அத்தனை பெருமக்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை சங்கத்தமிழ் தொலைக்காட்சியிலே வலைவழியிலே பதிவேற்றம் செய்து உலகெங்கிலும் இருக்கக்கூடிய தமிழுக்கு வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களுக்கும், வானொலியிலே ஒளிபரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய தமிழருவி வானொலி இயக்குநர்கள் திரு நயனை விஜயன், திருமதி சசிகலா விஜயன் அவர்களுக்கும், 100 நிகழ்ச்சிகளை சிறப்பாக ஒழுங்கமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய 76வது நிகழ்ச்சியை எட்டி பிடித்திருக்கக்கூடிய அம்மையார் பவானி தனஞ்சயன் அவர்களுக்கும், இந்த கவியரங்கங்களில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்ட அத்தனை கவிஞர் பெருமக்களும், இந்த நிகழ்ச்சியை பார்த்தும் கேட்டும் சுவைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை தமிழ் உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். உங்கள் தமிழ் நண்பன் நீலகண்ட தமிழ் இலக்கிய பூங்கா. நன்றி, வணக்கம். நன்றிகள் ஐயா, நன்றிகள் அனைவருக்கும்.